திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திகட சக்கர சம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். திருச்சிற்றம்பலம். முகங்கள் போற்றி முகம் பொடி கருணை போற்றி இராறு ஏவரும் துதிக்க நின்ற ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி தோள்கள் போற்றி ஆவடி முகங்கள் முகம் பொடி காஞ்சி மாவடி பகிஞ்சவேல் மலரடி போற்றி என்னாம் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நான் அந்த பாட்டை அனுப்ப சொல்லி கேட்டவா, அதுல நான் மினக்கட்டதுல உங்களை படிக்க சொன்னேன் நான். ஓகே, சரி. நாங்கள் கந்தபுராண வசனத்தின் தொடர்ச்சி படிச்சுருக்கிறோம். இப்ப சூரபன்மன் வதைப்படலத்துல படிக்கிறோம். இன்னும் ஒரு 10 பேஜோட சூரபன்மன் வதைப்படலம் முடிஞ்சு திருக்குன்றத்துக்கு முருகன் போற படலம் படிக்க போறோம். அதை சொல்றது என்ன, நல்ல நல்ல படலம் உண்டு. ஐந்தாம் காண்டத்துக்கு போறோம். அதோட எங்களுக்கு என்ன முடிஞ்சிடும். 6 காண்டம் தானே முடிஞ்சிடும். கதையில முடிஞ்சிடும். 100 பேஜ் தான் இருக்கு. ஓகே. சூரபன்மன் வதைப்படலத்துல இந்திரன் மீது திருக்கண் கடை சாத்தி அருளினார். அவ்விந்திரனும் பெருமானுடைய திருக்குறிப்பையும் அவன் தன்மீது பேரருள் பாவித்துள்ள தன்மையை மறைந்து அழகிய ஒரு மயிலொன்றை எடுத்து வந்து அக்கடவுளை துதித்து அவர் சந்நிதியில் ஒரு மெரகத மலை போல் நின்று பூமி கிளியவும் மேருமலையும் அதனை சூழ்ந்த மலைகளும் குளியவும் திக்கி யானைகள் வீழவும் சமுத்திர ஜலங்க வரக்கவும் திக்கிலுள்ள பாம்புகள் அஞ்சவும் சிறகால் மோதியும் பெருமானை கேட்டருளும் பிரம்ம விஷ்ணு முதலாகிய தேவர்கள் யாவரும் தேவரீரை வழிபட நாயினும் கடையனாகிய அடியேன் மாட்டு செம்மையாகிய பேரருளை வைத்தீர். அதலால் அடியேன் எல்லா சிறுமைகளும் தீர்ந்தேன். உயிர் நெறியை கண்டேன். உம்முடைய அருமை திருவடிகளை சுமக்க பெற்றேன். பொய்யாகிய மாய வாழ்விற் உலகின்ற எளிமையையும் இனி நீங்குவேன். நம்மவர்களாகிய தேவர்கள் யாவரையும் சைத்தற்குரிய சிறைக்களத்தில் வீழ்த்தி துன்பம் செய்து எல்லா உலகங்களையும் ஆண்ட சூரபன்மனுடைய பறவை வடிவம் செல்லும் இடங்களிலெல்லாம் சென்று போர் செய்து வெல்லும்படி விரைவில் அடியேன் மேல் இலர்ந்தருளும். அடியேன் சுமந்து செல்லுதற்கு என்றான். அதனை கேட்டு அறுமுக கடவுள் தேர் நின்று உமிழ்ந்து தமது தேர் நின்று உமிழ்ந்து தமது சந்நிதியில் நின்ற இந்திரனாகிய மயிலின் மீது இவர்களது வீட்டிருந்து சூரபன்மனுடைய செலவை நோக்கி இடி போல கூவியார்க்கின்ற அம்மயில் வாகனத்தை நடாத்தி ஊழி தீயை அவிக்கும்படி நினைத்து பிரசண்ட மாறுதன் சென்றாற் போல அவனை தொடர்ந்து சென்றார். சக்கரவாக பட்சியின் வடிவங்கொண்ட சூரனை அதனை நோக்கி சமுத்திரத்தை போல உரப்பி சென்று தாக்க மயில் வடிவங்கொண்ட இந்திரனும் அவனோடு எரித்து போர் செய்தான். பறவை வடிவங்கொண்ட இருவரும் மூக்கை நீட்டி உடம்பு முழுவதையும் கிழித்து இரத்தம் வாய்ப்பட கவ்வி இழுத்து சிறகுகளால் புடைத்தும் கால்களால் டிராக்கியும் இவ்வாறு பெரும்போர் செய்தார்கள். செய்யும் பொழுது சக்கரவாக பட்சி வடிவங்கொண்ட சூரபன்மன் மயில் வடிவங்கொண்ட இந்திரனை தலையில் பொருந்திய தூவியை பறித்து முகம் முழுவதிலும் குத்தி இரத்தத்தை வீழ்த்தி கலாபத்தை இழுத்து துன்பம் செய்தான். அதனை குமார கடவுள் பார்த்து அக்கினி போல சிரித்து வில்லை வளைத்து சூரபன்மனாகிய சக்கரவாக பட்சியினுடைய தலையிலும் முகத்திலும் கால்களிலும் மார்பிலும் சிறைகளிலும் எண்ணிறந்த பானங்களை தொடுத்து செலுத்தினார். அவைகள் தன் அங்கமெங்கும் பட்ட பொழுது அவன் பதபதத்து சிறைகளை உதறியவற்றை சிந்தி எண் திசைகளிலும் ஆகாயத்திலும் சமுத்திரங்களிலும் மற்ற எவ்விடங்களிலும் கோபாக்கினி சிதற சீறி கரங்கு போல திரிந்தான். சுப்பிரமணிய கடவுள் தேவர் கூட்டம் துதிக்க இந்திரனாகிய மயிலை செலுத்தி கொண்டு சென்று சரங்களை தூண்டி எவ்விடங்களிலும் அவனை துரத்தி போர் செய்யலுற்றார். அப்பொழுது அவன் இழைத்து மனம் மெலிந்து மிக துன்பமுற்றி இறங்கி அக்கினி போல கோவித்து அறுமுக கடவுளுடைய திருக்கரத்தில் உள்ள வில்லை கரிக்கும்படி எண்ணி வந்தான். அதனை கடவுள் கண்டு திருக்கரத்தில் உள்ள வாட்படையை வீசி அவனுடைய பறவை வடிவை இருதூணியாக வீழ வெட்டினார். அது கண்டு பிரம்மா விஷ்ணு தேவர்கள்
பிள்ளையாண்டி வாசிக்கிறீங்களோ ராணியக்கா வாசிக்கவோ? சரி வாசிக்கிறேன். இதான் யுத்தகாண்டம் தானே. இந்த யாவரும் கூத்தாடினார்கள் அதுல இருந்து படிங்க. யாவரும் கூத்தாடினார்கள். அப்போது சூரவன்மன் தேவர்கள் யாவரும் வருந்த நின்றுட்டு யாவரும் கூத்தாடினார்கள். அப்போது சூரவன்மன் தேவர்கள் யாவரும் வருந்த அண்ட முகட்டை தொடும்படி உயர்ந்து பூமியின் வடிவை எடுத்து 7 கடலையும் தூர்த்து சூரியர்களுடைய திகரை தடை செய்து வாயுக்களியங்கும் வழியை மாற்றி திசைகளை மூடி நின்றான். முருகக்கடவுள் அதனை பார்த்து வெகுண்டு சூரவன்மன் செய்கின்ற மாயத்திறம் நன்று என்று கூறி வில்லை வளர்த்து 7 பானங்களை தொடுத்து சூரவன்மன் அழியும் இயல்பினாய் வானுலகம் அளவும் எழுந்து நிமிர்ந்து பூமியின் வடிவாய் என் முன் நின்றான். நீங்கள் 7 கடல்களிலும் உருவாகி விரைந்து சென்று அவ்வுருவை அழியுங்கள் என்று கூறி ஏவினார். அவ்வேழு பானங்களும் உலகங்களை சூழ்ந்து அழிக்கின்ற 7 சமுத்திரங்களின் வடிவை எடுத்து கோபத்தோடு ஆரவாரத்தோடும் திரைகளை வீசி சென்று சூரபன்மனுடைய பூமி வடிவத்தை அழித்து இல்லையாக்கி தாம் கொண்ட சமுத்திரங்களின் வடிவை நீக்கி எம்பெருமான் மாட்டு மீண்டும் வந்தன. அதனை சூரன் கண்டு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் அடுத்தற்கு எழுமாறு போல மிகுந்து ஜலத்தின் வடிவாகி விண்ணுலகம் வரை நிமிர்ந்து சுப்பிரமணிய கடவுளுக்கு முன்பு நின்றான். அவர் அவனை நோக்கி 100 பானங்களையும் தொடுத்து நீவீர் ஊழித்தீயின் வடிவாய் சென்று இதனை அழித்து வருத்தீர் என்று விடுத்தார். அவர்கள் கொஞ்சம் குரோல் பண்ணுங்க மேல். அவர் அவைகள் பெரிய அக்கினியின் வடிவாய் ஜலத்தின் வடிவாகி விஷ்ணு உலகம் வரை நிமிர்ந்து சுப்பிரமணிய கடவுளுக்கு முன்பு நின்றான். அவர் அதனை நோக்கி 100 பானங்களை தொடுத்து நீவீர் ஊழியின் வடிவாய் சென்று இதனை அழித்து வருத்துவீர் என்று விடுத்தார். அவர்களை பெரிய அக்கினியின் வடிவாய் சென்று சூரனுடைய ஜலவடிவை எப்பொழுதில் உண்டு மீண்டன. சூரன் அதனை கண்டு அக்கினியின் வடிவை எடுத்து அண்டங்களில் நிமிர்ந்து புழங்கினான். முருகக்கடவுள் அதனை நோக்கி திருப்புன்முறுவல் செய்து 1000 பானங்களை தொடுத்து நீவீர் பிரசண்ட மார்க்கத்தின் உருக்கொண்டு சென்று சூரனுடைய மாயங்கள் பலவற்றையும் அழித்து வாருங்கள் என்று செலுத்தினார். அவைகள் விரைந்து சென்று பிரசண்ட மார்க்கத்தின் உருவை எடுத்து சூரவன்மன் கொண்ட ஊழித்தீ வடிவை அழித்து அக்கடவுள் மாட்டு மீண்டும் வந்தன. சூரவன்மன் மிகுந்த கோபம் கொண்டு வாயுவின் உருவை எடுத்து ஆர்த்தான். அதனை அரும கடவுள் திருப்புன்முறுவலோடு நோக்கி இலட்ச பானங்களை எடுத்து நீவீர் பாம்புகளின் வடிவாய் சென்று சூரவன்மனுடைய மாயத்தை அழித்து வருதீர் என்று பணித்து தூண்டினார். அவைகள் அக்கினி போல் எழுந்து பாம்புகள் உருவங்கொண்டு சூரவன்மனுடைய வாயு வடிவத்தை கண்டு சுப்பிரமணிய கடவுள் மாட்டு மீண்டன. சூரவன்மன் இவ்வாறாக 4 நாள் வரையும் தொலையாது நின்று சுப்பிரமணிய கடவுளோடு போர் செய்து பின்னும் மாயங்களை செய்ய கருதி பல உருவங்களை கொண்டு தோன்றி ஒரு பக்கத்தில் மும்மூர்த்திகளைப் போல வருவான், ஒரு பக்கத்தில் மற்ற தேவர்களையும் அசுரர்களையும் பிறரையும் போல வருவான். கொஞ்சம் குரல் பண்ணி உள்ளமே இருக்கு. மறுபக்கத்தில் ஒரு பக்கத்தில் மும்மூர்த்திகளைப் போல் வருவான், ஒரு பக்கத்தில் மற்ற தேவர்களைப் போல வருவான், ஒரு பக்கத்தில் பூதங்களைப் போல் வருவான், ஒரு பக்கத்தில் யமனை போல் வருவான், ஒரு பக்கத்தில் பேயை போல் வருவான், ஒரு பக்கத்தில் அக்னியை போல் வருவான், ஒரு பக்கத்தில் வாயுவை போல் வருவான், ஒரு பக்கத்தில் சமுத்திரம் போல வருவான், ஒரு பக்கத்தில் நஞ்சு போல வருவான், ஒரு பக்கத்தில் பாம்பு போல வருவான். குரல் பண்ணு. சரி, அது ராணியக்கா வாசிக்க. ஒரு பக்கத்தில் முகில் போல வருவான், ஒரு பக்கத்தில் இடி போல வருவான், ஒரு பக்கத்தில் இருள் போல வருவான், ஒரு பக்கத்தில் மலை போல வருவான், ஒரு பக்கத்தில் தன்னுருவாய் வருவான், ஒரு பக்கத்தில் சூரியனை போல் வருவான், ஒரு பக்கத்தில் தன் சேனைகளைப் போல் வருவான், ஒரு பக்கத்தில் திக்கி யானைகளைப் போல் வருவான், ஒரு பக்கத்தில் சிங்கம் போல வருவான், ஒரு பக்கத்தில் சக்கரவாக பட்சி போல் வருவான், ஒரு பக்கத்தில் தாராகனை போல் வருவான், ஒரு பக்கத்தில் சிங்கமுகனை போல் வருவான், ஒரு பக்கத்தில் பானுகோவனை போல் வருவான்,
ஒரு பக்கத்தில் அக்னிமுகனைப் போல் வருவான், ஒரு பக்கத்தில் மற்ற புதல்வர்களைப் போல் வருவான், ஒரு பக்கத்தில் அரியாபிவழி தருமகோபனைப் போல வருவான், ஒரு பக்கத்தில் தன் படைத்தலைவர்கள் போல வருவான். ஆயின் சூரபன்மன் இவ்வாறு பல வடிவங்களை எடுத்து ஆண்டு யாண்டுஞ் செறிந்து முருகக் கடவுளை சூழ்ந்தான். அதனை நோக்கிய தேவர்கள் உலகம் அழியும் காலத்தில் அதனிடத்துள்ள உயிர்களைப் போல் மாயங்களை நோக்கி மனம் தளர்ந்து ஓடி உழைந்தார்கள். ஆறுமுகக் கடவுள் சூரபன்மனுடைய மாயங்களை நோக்கி 1000 கோடி பானங்களை திருக்கரத்தில் எடுத்து வில்லிற் பூட்டி அம்புகளாகிய தெய்வங்கள் நீவீர் சென்று சூரபன்மனாகிய ஒருவன் கொண்ட உருவ வனத்தையும் கொன்று என்ன அவனுடைய மாயம் முழுவதையும் அழித்து நீக்கி வாருங்கள் என்று பணித்து செலுத்தினர். அவைகள் விரைந்து போய் கோபம் மிகுந்து சூரபன்மன் கொண்ட ஒவ்வொரு உருவிற்கும் 7 மடங்காகிய உருவங்களை எடுத்து எண்டிசையிலும் ஆகாயத்திலும் பூமியிலும் நெருங்கி அவனுடைய மாயத்தை அழித்து வெற்றி அடைந்தன. சூரபன்மன் பெருங்கோபத்தோடு அப்போர்க்களத்தில் தனித்தவனாய் நின்றான். அப்பானங்கள் ஆகாய வழியாக மீண்டும் சுப்பிரமணிய கடவுளுடைய தூணிற் புகுந்தன. அப்பொழுது சுப்பிரமணிய கடவுள் சூரபன்மனை நோக்கி, சூரபன்மனே, நீ மேகத்தில் தோன்றி உடனே அழிகின்ற மின்னலைப் போல இங்கே நமது முன்பு எல்லையில்லாத மாய ரூபங்களை கொண்டாய். நம்முடைய அம்புகளினால் அவற்றையெல்லாம் அழித்தோம். அழியாத நம்முடைய பெரிய வடிவத்தை கொள்வோம். நீ செய்த தவத்தினாலே காணுதி என்று சொல்லியருளி கடல், உலகம், திக்கு, புவனம், அண்டம், தேவர்கள், உயிர்கள் ஆகிய எல்லா ஆறுமுகக் கடவுளுடைய திருமேனியில் அடங்கினவன்றி வேறில்லை என்று சொல்ல மிகப்பெரிய ஒரு திருவுருவத்தை கொண்டார். அத்திருமேனியில் உள்ளடியில் மலைகளும் புறவடி சமுத்திரங்களும் பாத விரல்களில் இடியும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் பரட்டில் வருணனும் குபேரனும் நிதியும் அரக்கர்களும் கணைக்காலில் முனிவர்களும் சிந்தாமணி முதலிய மணிகளும் முழந்தாளில் வித்தியாதரர் முதலாயினோர்களும் தொடையில் இந்திரனும் அவன் குமாரனாகிய சயந்தனும் தொடை மூட்டத்தில் யமனும் காலனும் அறையின் முற்பக்கத்தில் அசுரர்களும் விழாப்புறங்களில் தேவர்களும் மூலாதாரத்தில் நாகர்களும் குறியில் அமிர்தம் நாபியில் சீவராசிகளும் மார்பில் சகல சாஸ்திரங்களும் உபவீதத்தில் ஞானமும் ரோமத்தில் அண்டங்களும் அகங்கையில் சகல போகங்களும் புயங்களில் விஷ்ணுவும் பிரம்மாவும் கைவிரல் தெய்வ பெண்களும் கண்டத்தில் ஒலியின் கூட்டங்களும் அக்னியும் வாயுவில் வேதங்களும் பற்களில் அக்ஷரங்களும் நாக்கில் சிவாகமங்களும் உதட்டில் சப்தகோடி மகாமந்திரங்களும் நெற்றியில் பிரணவமும் சிரசில் பரமான்மாவாகிய பரமசிவமும் இம்முறையை பொருந்தி தோன்ற அனந்த கோடி சூரியர்கள் ஒருங்கே உதித்தாற் போல பேரொளியை காணுகின்ற ஒப்பில்லாத தம்முடைய விசுவரூபத்தை காட்டி நின்றார். தேவர்கள் அத்திருவருத்தை தரிசித்து மெனநடுக்கமுற்று நின்றார்கள். அறுமுகக் கடவுள் அமைத்த திருக்கரத்தினராய் அவர்களை அஞ்சாதொளிமின் என்று திருவருள் புரிந்தார். தேவர்கள் யாவரும் அவருடைய அருள்மொழியை கேட்டு முன்பு தன் மனத்தை விழுங்கிய நடுக்க நீங்கி இடை நின்றி மலைப்பரிமாணமுடைய துளிகளை சிதறும் ஊழிக்காலத்து மேகத்தின் வரவை பார்த்து மகிழும் மயிர்சாதி போல மகிழ்ச்சியோடு தொழுது நின்றார்கள். அந்தமும் ஆதியும் இல்லாத இந்த பரமேஸ்வர வடிவத்தை சூரபன்மன் கண்டு ஆச்சரியமுடையவனாய் நிற்ப முருகக்கடவுள் அவனுக்கு சிறிது நல்லுணர்ச்சியை கொடுத்து அருளினார். நல்லுணர்வு பெற்ற அவன் இவ்வாறு சொல்வான். இப்பாலகர் எண்ணில்லாத அவுண சேனைகள் யாவையும் ஒரு நொடிப்பொழுதில் சங்கரித்து அண்டங்கள் தோறும் என்னோடு போர் செய்து என்னை சேர்ந்த வீரர்கள் யாவரையும் அழித்து இந்திரஜாலத்தேரையும் என்னிடத்து மீண்டு வேறாவண்ணன் தடுத்து மிகுந்த வலிமையுடையோனாகிய யான் செலுத்திய படைக்கலங்கள் எல்லாவற்றையும் நீக்கி யான் கொண்ட மாயம் முழுவதையும் சரங்களால் மாற்றி அண்டங்களும் புவனங்களும் தேவர்களும் புறவும் தம்மிடத்தை காணுகின்ற ஒரு வடிவத்தை காட்டி என் கண் முன்னே நின்றார்.
அழகிய மயில் வாகனத்தின் மீது விளங்கிய இந்த குமாரரை அந்நாளில் பாலகன் என்று எண்ணியிருந்தேன். இத்தன்மைகளை அறிந்திலேன். பிரம்ம விஷ்ணுக்களும் மற்றைய தேவர்களுக்கும் யாவருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றே. முன்னே ஒற்றவனாக வந்த வீரவாகு வேலாயுதராகிய இவரை விருப்பு வெறுப்பின்றி நின்று பராபர முதல்வர் என்றே சொன்னான். அவன் சொல்லியவற்றையெல்லாம் உறுதி எனக் கொண்டிலேன். இன்றைக்கு இப்பொழுது இவரே ஈசன் என்னும் தன்மையைக் கண்டேன். மிக உயர்ந்த வடிவத்தைக் கொண்டு நம்மிடத்து வந்த அத்தூதுவன் சொன்ன வார்த்தைகளை உண்மையாம். யான் பெற்ற 1008 அண்டங்களும் பிறவும் பெருமை சிறந்த இவ்வறுமுகக் கடவுளுடைய திவ்ய சரணார விந்தத்திலுள்ள ஓர் ரோமத்திலே தோன்றி நிற்கின்றன. தேவர்களையும் முனிவர்களையும் பிறரையும் மற்ற எல்லா பொருள்களையும் காட்டி கடவுள் கொண்ட திருமேனி முழுவதையும் யாவர் குறித்தறியவல்லர். உடம்பெங்கும் கண்களை படைத்தவர்களுக்கும் இதனை காண அனந்த கோடி கற்பகாலம் கடக்கும். குமார கடவுள் கொண்ட இந்த பேரழகு பொருந்திய விசுவரூபத்தில் உள்ள ஒளியும் சீரும் இளமையும் அழகும் ஆகிய இவைகள் எல்லாம் உலகில் வேறு யாவரிடத்தில் உள்ளன. ஆகா, அற்புதத்தோடு பலகாட் பார்க்கினும் இன்னும் என் பார்வையும் தேட்டிட்டில்லை. சமான தீதர இங்கே நிற்கின்ற கடவுளுடைய விசுவரூபத்தை நோக்கி மிகவும் அஞ்சுவதன்றி அதை விட்டுட்டு தேவர்களும் யார் இதனை காணவல்ல. யான் அழியாத சிறந்த வரத்தை பெற்றுள்ளேன், அதனால் காண்கின்றேன். 1000 கோடி மன்மதர்களுடைய அழகெல்லாம் ஒருங்கு திரண்டு ஒன்றாயினவாயின் அது இந்த கடவுளுடைய நிர்மலமாகிய திருவடியின் திவ்ய சௌந்தரியத்துக்கு ஆற்றாதென்றால் இவருடைய விசுவரூபத்திற்கெல்லாம் உவமையாவர் விருத்தி சொல்லுவார். என்னுயிர் போன்ற தம்பியுமாகிய சிங்கமுகனும் குமாரனாகிய இரணியனும் வேலாயுதராகிய கந்தசுவாமியை பாலகன் என்று எண்ணாதே. அவர் அரிபிரமேந்திர தேவர்களுக்கு காணாத சிவபெருமானே ஆகும் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னவாறும் சத்தியமே ஆயாது. பெருமை சிறந்த இக்குமார கடவுளுடைய திருவடிவு அடிமுதல் முடிகாரும் எண்ணில்லாத ஊழிக்காலம் எத்திரம் நோக்கினாலும் கண்களுக்கு அடங்காது, நினைத்தால் மனத்திற்கு அடங்காது. இவ்வியல்புடைய இக்கடவுள் என்றோ நிச்சயிக்கலாம். என்னுடைய மாறுபாடாகிய தினம் முழுவதும் தீர்ந்தன. போரில் ஊக்கம் குறைந்தது, ரோமங்கள் பொடிந்தன, கண்களில் ஆனந்த பாஸ்பம் உண்டாயிற்று. தமியனுக்கு இவரிடத்தே அன்பு பிறந்தது, மனம் உருகியது. அது மாத்திரம் கொஞ்சம் குரல் பண்ணுங்க மேலுக்கு. அது மாத்திரமா என்புகளையும் உலை முகத்து மழு போல் உருக்குகின்றன. எனது அகந்தை போயிற்று, ஞானம் உண்டாயிற்று, வலப்புயமும் வலக்கண்ணும் துடித்தன. எல்லா அண்டங்களுக்கும் அவற்றுள்ள பொருள்கள் முழுவதும் வெளிப்படுவதற்கிடமாகிய இத்தேவநாயருடைய பரமேஸ்வர வடிவத்தை தரிசித்தேன். இது நான் முன் செய்த தவத்தின் பயனன்றோ? என் கால்கள் இக்கடவுளை பிரதட்சணம் செய்தல் வேண்டும், கைகள் தொழுதல் வேண்டும், சிரசு வணங்க வேண்டும், நாக்கு துதித்தல் வேண்டும். நான் தீமை முழுவதும் நீங்கி இவ்வாறு இவருக்கு அடிமையாய் வாழ்தலை என் மனம் விரும்பும். மானம் ஒன்றே என்னை தடுத்தது. என் பகைவர்களாகிய தேவர்கள் பொருட்டு வந்து மிகுந்த போரச் செய்த இக்கடவுளுடைய உருவத்தை காணின் முனிவதே எனக்கு தகுதியாம். அகுதின்றி என் உணர்வும் உடலும் அக்கினியிற்பட்ட வெண்ணெய் போல வலி இழந்து உருகினவென்றால் அவை இவை அனைத்தையும் அன்றி என்ன பயத்தனா என்ன அழி கொஞ்சம் மாலை அணிந்த திருமாருடைய இப்பெருமாள் என்னோடு இதனால் காரம் நெடிய போரச் செய்து பிரியாதவராய் நின்றதெல்லாம் இவருடைய திருவிளையாடலின் இயற்கை என்றே அறிந்தேன். அது அன்றி இவர் என்னை கொல்ல வேண்டும் என கருதினால் யார் அதனை தடுக்க வல்ல? நம்மிடத்து ஒரு குற்றமும் செய்யாத தேவர்களை யான் சிறை செய்ததெல்லாம் தீது என்று பலரும் சொன்னார்கள். அத்தேவர்களை சிறை வைத்தமையினால்தான் வேதங்கள் அரிபிரமேந்திராதி தேவர்களும் காணப்படாத கடவுள் இங்கு எழுந்தருளி வர பெற்றேன். ஆகையால் யான் தேவர்களை செய்தது நன்றே ஆயிற்று. ஒரு தனி முதல்
தனி முதல்வராகிய இக்கடவுளுடைய திருமுன்பு நின்று இது நாள் காலம் போர் செய்தேன். ஆகா, இனி மனம் தளரேன். மேலாகிய இதோர் பெருமையை பெற்றேன். வீரனின் நானே ஆயினேன் என்று இப்புகழே நிலவரும். இவ்வுடம்பு நிலவருவதுண்டோ? யான் தேவர்களுடைய சிறையை நீக்கி அருளவல்லாகிய கடவுளை வணங்கி உடம்போடு கூடிய குரல் பண்ணும் எல்லாமே இருக்கு. குரல் பண்ணும் ராணியக்கா படிக்கணும். ராணியக்கா உடம்போடு கூடிய இவ்வுயிரை பாதுகாத்து எளியர் போல் இருப்பேனாயின் எனக்கு அது தக்க தாமா. ஆயிரக்கோடி அண்டங்களிலும் பரந்த என் புகழும் வீரத்தன்மையும் அழிந்து விடாவோ என்று இவை போல்வனவற்றை சொல்லி சூரபன்மன் சுப்பிரமணிய கடவுளுடைய சன்னிதானத்தில் நின்றான். அப்பொழுது எவர்க்கும் மேலவராகிய ஆறுமுகக் கடவுள் யாவர்க்கும் நினைத்தற்கரிய உடையதாய் நின்ற பரமேஸ்வர வடிவத்தை நீக்கி மயில் வாகனத்தில் வந்திருந்த பழைய திருவுருவத்தை கொண்டு சூரபன்மனுக்கு கொடுத்த ஞானத்தை நீக்கி அவனை முன்போல அகங்கார பயந்தவனாக செய்தார். மூலகாரணராகிய தாமே ஆன்மாக்கள் மீது வைத்த திருவருளினால் அவற்றுக்கு தனுகரண போகங்களை கொடுத்து பஞ்சகிருத்தியங்களையும் செய்து அவ்வுயிர்க்குயிராய் வியாபித்து நிற்கின்ற பரம சிவனுடைய திருக்குமாரராய சுப்பிரமணிய கடவுளுக்கு முன்பு ஞானத்தை கொடுத்து பின்பு அதனை மாற்றி சூரபன்மனை மயக்கம் செய்யும் சூழ்ச்சி அறியாதாமோ. அப்பொழுது ஆகாயத்தில் பாலச்சந்திரன் உதிக்க நீங்கிய இருள் அது மறைந்த பொழுது எழுந்தவாறு போல சூரபன்மன் முருகக் கடவுளுடைய திருவருளினாலே தன் மனத்தில் உண்டாய ஞானம் நீங்கி பழைய கோபமும் பகையும் உண்டாக பெற்று மயில் வாகனரூடராய் நின்ற அக்கடவுளுடைய தோற்றத்தை கண்டு தனித்தற்கரிய சினம் மேற்கொண்டு போரில் ஊக்கஞ்செய்து என் வலிமை அழிகிறது என்று கையோடு கையை தட்டி தன் அசைத்து சிரித்து இவற்றை சொல்வார். பாலனாகிய இந்த கள்வன் என்னோடு போர் செய்தற்கு அற்றவதவனாய் நான் கற்ற மாயங்களில் ஒன்றை காட்டி என்னை இங்கே மயக்கி விட்டார். அந்த மயக்கத்தை கெடுத்தேன் என்றால் எனக்கு யார் ஒப்பாவர் என்றும் காயமழியாதான் கருத்தளிதன்று உண்டோ. இந்த பாலகனோடு போர் செய்து இவனை இனிமேல் மெல்ல மெல்ல வெல்லுகிறேன். அது நிற்க இப்பொழுது இந்த பெரிய போரை மூட்டி நின்ற தேவர்களை எல்லாம் முன்னே நின்று உயிரை பருகி என் கோபம் சிறிது நீக்குவேன் என்று கூறினான். தமிழ ஸ்டோல் பண்ணும். இதனை துணிவாக கொண்ட சூரபன்மன் பின்னும் தீயதாகிய ஒரு மாயமந்திரத்தை உச்சரித்து சூரியனும் மயங்கும்படி பூமியும் ஆகாயமும் ஆகிய எங்குமாய் மிக பெரியதோர் அந்தகார வடிவங்கொண்டு அதனுள் மறைந்து நின்று ஆரவாரிப்பானாயினான். பாற்கடலிலே நஞ்சம் எழுந்தாற் போல எங்குமாய் செறிந்த அந்தகார வடிவத்தை தேவர்கள் கண்டு இது சூரபன்மனுடைய மாயம் என்று கலக்கமுற்றார்கள். அப்பொழுது சூரபன்மன் அந்த இருளிடையே பாய்ந்து வரிசையாக மலச்சிகரங்களை போன்ற பல தலைகளையும் அளவில்லாத கைகளை முடிய ஒரு பெரிய வடிவத்தை விரைந்தெடுத்து தேவர் கூட்டங்களை உண்ணும்படி நினைத்து ஆகாயத்தில் கிளர்ந்து சென்றான். அவன் எழுதலை தேவர்கள் ஞானத்தினாலும் குறிப்பினாலும் அறிந்து இவன் நம்மை கொல்லும்படி வருகின்றான், குறிப்பதனாலும் அறிந்து இவன் நம்மை கொல்லும்படி வருகிறான் எண்ணி இடமிடங்கள் தோறும் சிதறி நில்லாதோடி யமனை எதிர்ப்பட்ட உயிர்களைப் போல் இறங்குவாராய் அடைந்த அன்பர்களுக்கு இனியவரே அடைக்கலம், ஞான முதல்வரே அடைக்கலம், முனிவர்களுக்கு தலைவரை அடைக்கலம்,
சோதி சொரூபரை அடைக்கலாம். தனாபடியோ இந்த மாதிரி கிடந்தது. சூரவன் நினைத்தற்குரிய கடவுளை அடைக்கலாம், எல்லாவற்றையும் படைத்த கடவுளை அடைக்கலாம், நெற்றி நாட்டத்தையுடைய சிவபெருமான் பெற்றருடைய கடவுளை அடைக்கலாம், தேவாதி தேவரை அடைக்கலாம், சூக்குமசித்தாயுள்ள கடவுளை அடைக்கலாம், பகைவர்களாகிய பாம்புகளுக்கு இடையூறு போல்பவரை அடைக்கலாம், வேட்படையுடைய நிருமலரை அடைக்கலாம், பொய்யடிமை இல்லாத புலவர்களுக்கெளியவரை அடைக்கலாம், 12 திருப்புயங்களை உடையவரை அடைக்கலாம், மும்மூர்த்திகளுமாய் நின்ற முதல்வரை அடைக்கலாம், நன்னினார்க்கினிய யாயோலம் ஞானநாயகனே ஓலம் பண்ணவற்கிறையே ஓலம் பரஞ்சுடர் முதலே ஓலம் எண்ணுதற்கரியாயோலம் யாவையும் படைத்தாயோலம் கண்ணுதற் பெருமான் கடவுளே கோலம் மூலம் தேவர் கடையோலம் சிறந்த சிற்பரனேயோலம் மேவலர்க்கிடியோலம் வேட்படை விமலாவோலம் பாவலர்களியாயோலம் பன்னொரு புயத்தாயோலம் மூவெருமாகி நின்ற மூர்த்தியேயோலம் மூலம் சூரவன்மன் காலத்தில் எழுந்த மேகம் போலச் செறிந்த இருளுருவில் மறைந்த வந்து எங்களை உண்ணும்படி செய்வான். அடியேங்கள் அவனுக்கு தப்பியோடவும் வலிமையில்லவும். சுவாமி, இனி எங்கே உய்வோம்? இறைப்பொழுதும் நீர் தாமதம் செய்யாதொழியும் அவனுடைய உயிரையுண்டு எங்கள் உயிரை காத்தருளும் என்று பிரார்த்தித்தார்கள். தேவரில் சிறிது கால தாமதம் செய்தால் இவன் இருளில் மறைந்து நின்று எல்லாவற்றையும் தானே உண்பான். இதனை தேவரீர் திருவுளம் செய்திலீர் போலும். இப்பகைவனுடைய உயிரை விரைந்து கவருவீர் என்று மயிலுருவங்கொண்டு சுப்பிரமணிய கடவுளை தாங்கி நின்ற இந்திரனும் அவரை வேண்டினான். அத்தேவர்களுடைய வேண்டுகோளையும் சூரவனுடைய மாயையின் வலிமையும் முருகக் கடவுள் திருவுள்ள தடைந்து தம்முடைய ஒரு திருக்கரத்தில் இருக்கும் வேட்படையை நோக்கி சூரவன்மனுடைய மார்பை பிளந்து விரைவில் மீள்வாய் என்று அதனை அவன் மீது விரைவிற்றூண்டினார். அவ்வேட்படை 1000 கோடி சூரியர்களைப் போல பிரகாசித்து அக்கினி சுவாலிகளை கான்று செல்ல சூரவன்மன் கொண்ட பெரிய இருள் வடிவமுற்று உடனே நீங்கியது. அவன் தன்னுடைய மாயம் அழிந்தமையும் வேட்படை எதிரே வருவதையும் நோக்கி அழியாத வரத்தினை என்னை இப்பாலகன் விடுத்த வேட்படை என்ன செய்யும் என்று நேர்த்து சிரித்து பெருச்சீட்டங்கொண்டு பூமியையும் திருக்குகளையும் பூமியையும் திக்குகளையும் மேல்கீழும் உலகங்களையும் பிரமன் முதலிய உயிர்களோடு அழித்து அதன் மேல் இவ்வேற்படையை அழிப்பேன் என்று சமுத்திர மத்தியில் சென்று அக்கினி போல தளர்களையும் குகை போல இலைகளையும் பொன் போல கொத்துக்களையும் இன்று மரகத மணி போல காய்ந்து மாணிக்க மணிகள் போல பழுத்து மேகங்களைப் போல கொம்பர்களை போக்கி அண்ட கூட மளவும் உயர்ந்து தீர்த்தம் வரையில் வளார்களை நீட்டி
பூமியை தாங்குகின்ற அதிகூர்மம் வரையும் வேர்களை ஓட்டி பச்சிலைகள் நெருங்கி கொம்பர்களின் சூழ்வினாட் சமுத்திரங்களிலும் விண்ணிலும் மண்ணிலும் நிழலை பரப்பி முருகக்கடவுள் விடுத்த வேட்படைக்கு முன்னரே பருத்த அரையுடைய ஒரு மலை போல லட்சம் யோசனை அகன்ற அரையினையுடைய ஒரு மாவர வடிவாய் நின்றான். இங்கனம் மாவர வடிவாய் நின்ற சூரபன்மன் தான் இறப்பதை சிந்தியாதவனாய் ஆதிசேனன் பாரத்தை தாங்க மாட்டாமல் வருந்தவும் பிரசண்ட மாருதம் வீசவும் கொம்பர்களால் ஆகாயத்தின் திசைகளையும் மோதி தலைமுதல் அடிவரையும் மிகவும் தள்ளாடி பல சிகரங்களோடு கூடிய மேருமலை அசைந்தாற் போல தன் வடிவை அசைத்தான். அதனால் பூலங்கள் இடிந்து சரிந்தன, 7 பாதாளங்களும் பொடிந்தன, ஆதி கூர்மமும் நாகங்களும் புரண்டன, திக்கி யானைகள் அழிந்தன, சமுத்திரங்கள் கரைபுரண்டொன்றாயின, சீவராசிகள் மடிந்தன, மலைகள் மறிந்தன, நட்சத்திரங்களும் உதிர்ந்தன, கிரகங்கள் தலை நடுங்கி ஓடின, சூரியன் தேரோடு குதிரையின் தானுமாய் இயங்கினான், சந்திரன் தானேறி செல்லும் விமானத்தை நீங்கி ஓடினான், மற்ற தேவர்கள் அஞ்சி மேறு செல்லும் விமானத்தை நீங்கி ஓடினான், மற்ற தேவர்கள் அஞ்சி மேரு மலையிலும் கைலாச மலையிலும் புகுந்தார்கள். பெருமையை இழந்த சுவர்க்க உலகம் முழுவதும் அழிந்தன, அதற்கப்பால் உள்ள தவலோகமும் சத்தியலோகமும் வைகுண்டலோகமும் பிளந்து விழுந்தன. இனி சொல்வதென்னை? அண்ட முகடும் தார்ந்தது. இவ்வாறாக சமுத்திரத்தின் மத்தியில் மாமர வடிவாய் நின்ற சூரபன்மனுடைய செயலையும் உருவையும் மெனக்கொள்கையையும் வெளியையும் சீரையும் தேவாதி தேவராய முருகக்கடவுள் விடுத்த வேட்படை நோக்கி கொடிய கோபம் கொண்டு தேய்வு அண்டங்களும் பிரிதிவி அண்டம் 1000 கோடியில் உள்ள அக்கினிகளும் ஒருங்கு சேர்ந்தாற் போல மேலே உயர்ந்து ஒழுகி பெரியோர்கள் அச்சத்தக்க தோற்றத்தை கொண்டு நடந்தது. அது பிரிதிய அண்டங்களையும் ஏனை பூத வண்டங்களையும் அவற்றிலுள்ள ஆன்மகோடிகளையும் அழிக்கும்படி தோன்றும் சங்கராகர்த்தாவாகிய உருத்திரமூர்த்தியைப் போலவும் நாமே பரம்பொருள் என்று தருக்குற்ற பிரம்ம விஷ்ணுக்களாகிய இருவரும் அஞ்சி நீங்க முடிவும் முதலும் இன்றி எழுந்த அருணாசலம் ஆகாயத்தில் சென்றாற் போலவும் சென்றது. பிரம்ம விஷ்ணுக்களுடைய வலிமையை சோதித்த சுயருமானுடைய சூலமே என்பதல்லது. பிறவிப்பிணியுடைய மற்றிய இந்த தேவர்களுடைய படையை அதற்குதவுமையா சொல்லுவது. அவ்வேட்படை பூமியும் 7 கடல்களும் பெரும்புறக்கடலும் வானுலகமும் மலைகளும் எண் திசைகளும் அண்ட அடுக்குகளும் ஆகிய இவ்விடங்களிலும் அக்கினி சுவாலைகளின் கட்டைகளை ஒருங்கே கக்கியது. அவைகள் பூமியில் பிறந்தன, சமுத்திரங்களை சுற்றின, திசைகளிலும் ஆகாயத்திலும் சூழ்ந்தன. கைலாச மலை ஒன்று தவிர மற்ற மலைகள் எல்லாவற்றிலும் செறிந்தன, அண்டச்சுவரிலும் பற்றின. இவ்வாறாக வேட்படை கடவுள் கோபத்தோடு சென்று சூரவென்மனாகிய மாமரத்தை சங்கரித்தது. மாமர வடிவமாய் அண்ட கூடத்தையும் அலைந்த சூரவென்மன் அரட்டுதலோடு வெட்டுண்டு வீழ்ந்து முன்னாளில் பெற்ற வரத்தினால் இறந்திலன் என்றால் பெருமையாய தவமியன்றி வலியது பிறிது உண்டோ? சூரவன்மன் தான் கொண்ட மாமர வடிவு அழிதலும் மனத்திற்கு கோபம் மிக விரைந்து தன் பழைய வடிவை கொண்டு உடைவாளை உரை நின்றும் கலற்றி போர் செய்ய எண்ணி ஆர்த்த ஏற்றும் சீறினான். வேட்படை அவனுடைய மார்பை பிளந்து உடம்பை இருவராகி சமுத்திரத்தில் வீழ்த்தி வேதங்கள் எங்கும் கோஷிக்க வானுலகில் போய் தேவர்கள் துதித்து சிந்துகின்ற பூமலைகளுக்கிடையே சென்று உக்கிர வடிவம் நீங்கி அனுக்கிர வடிவம் கொண்டு வேத கங்கையில் மூழ்கி தேவர்களுடைய துன்பத்தை நீக்கியருடைய பெருமானாகிய முருகக்கடவுளுடைய திருக்கரத்தில் வந்து வீற்றிருந்தது. சிவபெருமான் கொடுத்த வரத்தினால் அழியாத சூரவன்மன் மீண்டும் எழுந்து சுப்பிரமணிய கடவுளுக்கு அடிமைப்படும் முறை சேர்த்து என்ற முன்னை ஊழ் செலுத்துதல்னாலே புலவுண்ட தன் 2 கூறும் கோழியும் மயிலுமாகி மாணிக்க மலை என்றும் மரகத மலை என்றும் கால்களையும் சிறகுகளையும் பெற்று மேகங்கள் அழிய ஆர்த்து கால்களையும் சிறகுகளையும் பெற்று மேகங்கள் அழிய ஆர்த்து முறையே ஆகாயத்திலும் பூமியிலும் சென்றாற் போல தேவா சேனாதிபதியும் அருட்பெருந்தகையும் ஞான நாயனுமாகிய அக்கடவுளை நாடி வைரம் பொருந்திய மனத்தவனாய் தேவர்களால் அஞ்சி கொஞ்சம் குரோல் பண்ண உள்ள மேலு கொஞ்சம் குரோல் பண்ணுகாமலா மேலு சரி வரும் இல்லையா. தேவர்கள் அஞ்சி ஓடும்படி போச்செருக்கோடு அவனுடைய திவ்ய சன்னிதானத்தில் வந்தான். சுப்பிரமணிய கடவுள் அவன் மீது திருவருள் நோக்கம் செய்தார்.
அவன் ஞானிகளுடைய தரிசனத்தினால் கார் இரும்பு செம்பொன்னால் போல அகத்தியருடைய பார்வையினால் பகமை நீங்கி ஞானம் பொருந்திய மனத்தினாய் நின்றான். எத்துணை தீவினைகளை செய்தோராயினும் சுப்பிரமணிய பெருமானுடைய திவ்ய சன்னிதானத்தில் வந்தால் தூயோர்களாய் மேற்கதியை அடைவார் என்பதை ஆகம பிரமாணம் கொண்டு ஆராயவும் வேண்டுமோ? அவரோடு இந்நாள் வரையும் போர் செய்த மாயையின் புதல்வனாகிய சூரவன்மனம் அன்றோ அவருடைய எல்லை இல்லாத திருவருளை பெற்று உயிர்ந்தான். அப்பொழுது ஆறுமுக கடவுள் தம்முடைய திருவருளினாலே ஞானத்தை பெற்ற கோழியை நோக்கி, நீ விரைவிற் கொடியாய் எம்முடைய தேரிற் போய் கூவுதி என்று பணித்தார். அது இப்பணி தக்கதே என்று சொல்லி ஆகாயத்தில் எழுந்து போய் இப்பிருதிவிய அண்டங்களை இடியவும் இடியேறு அஞ்சவும் கொடிய அக்கினியனும் இடங்களும் இடியவும் வருகும் ஆற்று அத்தேரின் மீது கொடியாயிருந்தது. பின்பு முருகக் கடவுள் இந்திரனாகிய மயிலில் நின்று இறங்கி ஞானத்தை பெற்று தமது குறிப்பின் வழி ஒழுகி நின்ற சூரனாகிய மயிலின் மீது ஏறி நம்மை சுமப்பாய் என்று கூறி அதனை வாகனமாய்க் கொண்டு பூமியிலும் திசைகளிலும் வானுலகத்திலும் நடத்துவாராயினார். அம்மயில் சமுத்திரங்கள் உடையவும் மேருமலை இடியவும் பூமி வெடிக்கவும் அக்கினி பதவதை தொடுங்கவும் சூழல் காற்று துடிக்கவும் அண்டகூடம் நடுங்கவும் ஆதிசேடன் பற்றிய பாம்புகளும் பாய்க்கவும் ராவுகேதுக்கள் உட்கவும் கலாபத்தை வீசி இடித்தொகைகள் புரள ஆற்று உலாவியது. வேலாதரனாகிய கடவுள் அனந்த ஓடி சூரியர்களுக்கு ஒன்றாய் திரண்டு சூழ்கொண்ட முகங்களுடைய ஆகாயத்தில் செல்லும் தன்மை போல மரகத மணியொளி மிகுந்த மயில்வானத்தின் மீது வீற்றிருந்து வீற்றிருந்து கொண்டு அதனை செலுத்தினார். விஷ்ணுவானவர் பூமியையும் பிரம்மாவையும் படைக்கும்படி முகிலுரு கொண்டு பல நாட் பரமசிவனை சுமந்தது போல சூரனாகிய மயில் வீராகிய முருக கடவுளை சுமந்து 7 கடலிலும் பொருந்திய முகாக்கினிகள் முழுவதும் ஒரே வடிவாய் அக்கடல்களின் மீது வந்தாற்போல மயில் வாகனனுடையாய் எழுந்தருளி வந்த ஆறுமுக கடவுள் மீண்டும் மகேந்திரமலையில் உள்ள போர்க்களத்தை அடைந்து மயில் உருவாயும் கோழி உருவாயும் நின்ற இந்திரனையும் அக்கினியை நோக்கி, விரைவில் உங்கள் பழைய வடிவை அடகுவீர் என்று அருளி செய்தார். அவைகளும் அப்பொழுதே பழைய வடிவங்களை கொண்டு அக்கடவுளுடைய திருவடிகள் விழுந்து பலகால் வணங்கி துதித்து அஞ்சலித்து மனமும் என்பும் உருகவும் கண்களில் ஆனந்த பாஷ்பம் சொரியவும் உடை தடுமாறவும் உடல் புழுகமரும்பவும் மதுவை உண்ட வண்டுகள் போல மிகுந்த மகிழ்ச்சியை திறந்து நின்றார்கள். வேட்படையோடைய ஆறுமுக கடவுள் சூரவன்மனை சங்கரித்து மயில் வாகனமாக செலுத்தி கொண்டு வந்ததை அப்போர்க்களத்திலே நின்ற பூதகணங்கள் மற்ற வீரர்களும் வீரவாகு தேவரும் கண்டு அவருடைய திருவடிகளை சென்று வணங்கி ஆரவாரித்து சூழ்ந்தார்கள். திருச்சிற்றம்பலம். அப்பப்பா, சூரன் போர் முடிஞ்சது. தேவகாண்டம். தேவ போர் படிங்க, நீங்க தான். தேவர்கள் போற்றும் படலம். நமக்கு நிகராவர் ஒருவரும் இல்லாத நிஜமலராகிய ஆறுமுக கடவுள் வேட்படையினால் சூரவன்மனுடைய உடலை பிளந்து அழகிச் சிறந்த மயில் வாகனராய் தோன்றும் பொழுது அடி பிரமேந்திரா தேவர்களும் தங்கள் கண்களுக்கு ஒரு அரிய அமிர்தத்தை பெற்றாற்போல் அவருடைய திருக்கோலத்தை தரிசித்து ஆரவாரை தெளிந்து துள்ளி ஆடிப்பாடி புருகம் கரும்பி
புஷ்ப மலைகளை பொருந்து திருவருள் நினைந்து அக்கடவுளை தொழுது வந்து சூழ்ந்து மகிழ்ச்சியில் சிறந்து தோத்திரம் செய்வராயினர். எம்பெருமானே தேவரீர் வேட்படையை விடுத்து சூரவன்மனை சங்கரித்துள்ளீர். நும்மை வணங்குகின்ற அடியங்களுடைய வினையின் வேரை சங்கரித்துள்ளீர். நும்மை வணங்குகின்ற சங்கரித்தீர். இனி எமக்கு வேறொரு குறையுண்டோ? வலிய அமுணர்கள் 108 யுகங்காரம் ஒழியாமல் துன்பங்களையே செய்ய தோற்றுவிக்கும் வாயில் ஒன்றுமின்றி திரிந்த அடியங்களை ஆளுதற்கன்றோ? எம்பெருமானே தேவரீர் ஆர்வம் கொண்டு திரு அவதாரம் செய்துள்ளீர். பிதாவே, நீதியில்லாத அசுரர்கள் செய்த பல தீமைகளினின்றும் நீங்கினோம். பழிகளை அகன்றோம். வேதாசாரத்தையும் பழைய செல்வங்களையும் பெற்றோம். எங்களுக்கு இனி யாதொரு குறையும் இல்லை. அவுணர்கள் மிகவும் வருந்த இந்நாள்காரும் இறந்தவர்கள் போல புலம்பிற்றின்றோம். இன்றைக்கு சூரவன்மனை கொண்டு தேவரீர் நமக்கு அருள் செய்தமையினால் நீங்கி போன உயிர் மீண்டும் வந்த தன்மை அடைந்தோம். காண்பானும் காட்சியும் காட்டுவானும் காட்சி பொருளும் ஆகிய இவைகள் எல்லாம் தேவரீர் என்பதை எம்பெருமானே அடியேங்கள் அறிந்தோம். அதனால் இனி வவ்விய பிறவியின்றும் நீங்கி மோட்சத்தை அடைவோம். எம்பெருமானே முடிச்சு விட்டா என்ன வாசிப்பேன். அப்படி இல்லை, ஒரு பக்கம் தான் உங்களுக்கு மேல வாசி தானே வேண்டாம். பிறவியினின்றும் நீங்கி மோட்சத்தையும் அடைவோம். எம்பெருமானே, எங்களுக்கு துன்பத்தை செய்த அவுணர்கள் யாவரும் அழியும் வகையை செய்து அடியங்களை காத்தருளினீர். இனி வேறொன்றையும் வேண்டோம். மேலாகிய தேவருடைய திருவடிக்கே தொண்டு பூண்டோம். இனி பிறரை புகழோம் என்று அரிபிரமேந்திர அதி தேவர்கள் யாவரும் மகிழ்ச்சியோடு தோத்திரம் செய்தார்கள். வேலாயுதகராகிய முருகக்கடவுள் அதனை திருச்செவி மடுத்து அவர்களுக்கு தம்முடைய பெருங்கருணையை பாலித்தருளினார். திருச்சிற்றம்பலம். இரணியன் புலம்புறு படலம் வாசியும். இரணியன் புலம்புறு படலம். இவ்வாறாகிய சமயத்தில் மகேந்திரபுரியில் இரவா தொழிந்த அவுணர்களில் சிலர் விரைந்து சென்று சுப்பிரமணிய கடவுள் விடுத்த வேட்படையினார் சூரவன்மன் இறந்தான் என்பதை அவன் பட்டத்து தேவியாகிய பதுமகோமலைக்கும் மற்ற தேவர்களுக்கும் சொன்னார்கள். தேவியர்களுக்கும் சொன்னார்கள். அவ்வார்த்தை செவியிற்பூதற்கு முன் பதுமகோமலை இடியருண்ட பாம்பு போல உயிர் நீக்கினாள். மனைவி நாயகன் மாட்டு செய்யும் அன்பினுள் தலையாய அன்பு அதுவன்றோ? சூரபன்மனுக்கு மனைவியர்களாகிய மற்றிய பெண்கள் வயிற்றில் அடித்தழுது அக்கிரி குண்டம் ஒன்றை உண்டாக்கி முன்பிறந்த பதுமகோமனையின் உடம்பை அதிலிட்டு தாமம் வீழ்ந்திறந்தார்கள். அப்பொழுது மாலை காலமாயிற்று. அந்நகர லட்சுமி நீங்கினாள். இது நிற்க இரணியன் தன் பிதா இறந்தனையும் அவன் சேவலும் மயிலமாக சுப்பிரமணிய கடவுள் மாட்டு அந்ததனையும் கண்டு கலங்கி மனம் நொந்து ஆகாயத்தின்று புலம்புவானாயினான். மகாராஜனே, நன்றென்பதை அறியாய். நான் சொன்ன வாசகங்கள் ஒன்றையும் சிறிதும் உறுதியெனக்கை கொண்டாயில்லை. நீ இறக்கும்படிக்கா சிவகுமாரனோடு போர் செய்தாய். நீ முன்போல் இருக்க யான் காண்பது என்றைக்கு? முன்பு உன் பக்கமாய் நின்று பகிரலுக்கு அஞ்சாது போர் செய்து அதனால் பெரு வழியினின்றும் நீங்காதேனாய் என் உயிரை பாதுகாக்க கருதி அவர்களுக்கு ஒளிந்தோடிய யான். அதன் பின் பிதாவினிடத்து அன்புடையவன் போல்
போலும் என்று அயலார் எடுத்துச் சொல்லுமாறு இப்பொழுது துன்புடையேன் போல துயரமுற்ற இருக்கின்றேன். பகைவருடைய வலிமையைக் கண்டு உன்னை போரிலே பாதுகாவாதொழித்தோடிய அறிவிலியாகிய என் முன்னே வெளிப்படாமல் எங்கே ஒளித்தாய்? பிதாவே, சொல்லுதி புத்திர போன்று புத்திரன் போன்று செயலாற்கூறுவன் போன்று கூற்றுவன் போன்று என்னை இன்னும் கூட எண்ணுதற்கில்லையோ? திருக்கரத்திலே அக்கினியை ஏந்திய சிவகுமாரன் தந்த வரம் சிவபெருமான் தந்த வரம் மெய்யாம். நீ ஒரு காலம் இறவாய். அவருக்கு புதல்வர் என வந்து தோன்றிய கந்த சுவாமி அவையெல்லாம் பொய்யாகும் வண்ணம் உனக்கு கூட்டவராயினாரே. நிலையில்லாத உடம்பை நிலையெனக் கருதி பலரும் கண்டு பழிக்கும்படி உனக்கும் சொல்லாமல் ஒளித்தோடினேன். நீ இறந்த பின் வந்தேன். ஆராய்ந்தால் நல்லவர்களுக்குள்ளே நல்லவன் நான் அல்லவா? கொடியவர்களாகிய அவனர்களுக்குள்ளே மிகவும் வஞ்சகனேய ஆகிய கொடியேன். நீ இறந்த பின்பு சிநேகன் போன்று இறங்கி மீண்டு வந்தேன். உனக்கு என்னை புத்திரன் என்பது பூமிக்கு பேரமன்றோ? அரிபிரமேந்திராதி தேவர்கள் வாழ்க என்று தோத்திரம் செய்ய வீற்றிருந்த நீ சிவகுமாரருடைய தேரிலே கோழியாய் நின்று விலாவடியாக கூவுகின்றனையோ? அண்டத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் வந்து வணங்க அதனால் கால்படைந்த திருவடிகளை உடையனாய் வீட்டிற்கு நீ வேலாயுதராகிய சுப்பிரமணிய கடவுளை மயில் வாகனமாய் நின்று சுமக்கின்றனையோ? சுமக்கின்றனையோ? இது நைனாதீவில தோற்றாலோ வந்திருக்குது. உமக்கும் நீலாக்கும் நான் எப்ப கொடுத்தது? இப்ப சாரி உமக்குத்தான் அதை உடை அதனால் கால்படைந்த திருவடிகளை உடையவனாய் வீட்டிற்கு நீர் வேலாயுதராகிய சுப்பிரமணிய கடவுளை மயில் வாகனமாய் நின்று சுமக்கின்றன. இல்ல கௌதமன் நைனாதீவு கோயில்ல இருந்து கௌதமன் பேருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. பின்ன கௌதமன் இப்பதான் எடுத்து வந்து நான் காட்டுது. என்ன சொல்லுங்க வாப்பம்? அது நான் நைனாதீவுக்கு போன வருஷம் போயிருக்க அன்னதானத்துக்கு காசு கட்டிட்டு வந்தது. அது ஒவ்வொரு வருஷமும் அவைக்கு வருமா விபூதி? ஒரு வருஷமுக்கு கூட இல்ல, எல்லா வருஷமும் வரும். கௌதமன் தேய்ச்சி போச்சு. தனக்கு நைனாதீவு காட்டுது தேய்ச்சி போய். ஒருக்கா காசு கட்டினா போல உங்களோட பேர் நட்சத்திரம் வரைக்கும் உங்களுக்கு நேற்று வரும். அதுதான் கதைக்க வேண்டி வந்த சாரி. அதிபிரமேதான் இது அவனுக்கு தேய்க்குப்பா இருக்குது. எனக்கே அங்க இருந்து இப்படி ஒரு கொண்டு வருதாண்டு. தோத்திரம் செய்ய வீற்றிருந்த நீ சிவகுமாரிய தேரிலே கோழியாய் நின்று விழாவுடைய கூவுகின்றனையோ? அண்டத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் வந்து வணங்க அதனால் கால்படைந்த திருவழிகளை உடையவனாய் வீட்டிற்கு நீ வேலாயுதராகிய சுப்பிரமணிய கடவுளை மயில் வாகனமாய் நின்று சுமக்கின்றனையோ? தோன்றலோ இந்த அபஜம் மேலே விளையும் என்று உனக்கு விநாயகத்தை முறையாக சொன்னேன். அதனை சிறிதும் கேட்டிலையோ? பகைவராய் வந்த சிவகுமாரரோடு போர் செய்து தோற்றாயே. அதனால்தான் அவரை மயிலா சுமக்கின்றனையோ? ஒப்பில்லாத வடிவத்தை இழந்து வேறுபட்ட பட்சிகளின் வடிவை எடுத்தாய். ஆதலால் நீ இறந்தையா என்று. அதனால் நான் செயற்பாலதாய அந்திய கருமத்தை செய்யும் போற்றையும் பெற்றிலேன். இவ்வுயிரை வீணாக பேணினேனே. என் பிதாவே, நீ சிவகுமாரரை மயிலாக சுமக்கும் போது முன்பே நீகளுமாறு நான் உனக்கு சொல்லியவைகளை உன் மனத்தில் எண்ணுகின்றனே. எண்ணாயோ? மிகுந்த கோபம், போர்க்குரிய பகை, மானம், வெற்றி, அகந்தை, வலிமை ஆகியவைகள் எல்லாம் சிவகுமாரரிடத்து சென்ற உன்னை அடைந்ததில்லை. அவையெல்லாம் அங்கே போயின. எனக்கு அதனை சொல்லுதி என்று இரணியன் ஆகாயத்தில் நின்று புலம்பி பெருமூச்சு விட்டு பூதர்கள் கண்டால் என்னை தின்று தங்கள் சினன் தீர்வார்கள் என்று எண்ணி முன்போல சமுத்திரத்தில் போயொழிந்தான். அதன் பின் அவன் உடனே வருத்தத்தோடு சுக்ராச்சாரியாரை அடைந்து இறந்த தந்தைகளுக்கும் துணைவர்களுக்கும் தாயார்களுக்கும் ஏனியோருக்கும் செயற்பாளனாகிய உத்தரகிரிகளை விதிப்படி செய்து துன்பத்துக்கு ஒரு வித்தாகும் என்று செல்வத்தை வெறுத்து சுயருமானை
தியானித்து தவம் செய்து மோட்சத்தை அடையும்படி ஒரு சாரியில் போயினான். திருச்சிட்டம்பலம் மீட்சி படலம் வாச்சிட்டு வர்றேன். சூரனாகிய மீட்சி படலம் சூரனாகிய மயில்வாகனத்தின் மீது இவர்ந்த அருளிய அறுமுக கடவுள் என்ன இவர்ந்தருளிய இருந்தருளிய வீரபாகு தேவரை அன்பினோடு பார்த்து, வீரனே இதனை கேளாய். சூரபன்மன் அரிதாக ஈட்டிய செல்வம் போல பெரிய சிறையிலே பாதுகாத்து வைப்பதனால் வருந்திய சயந்தனையும் தேவர்களையும் அச்சிறை நின்று மீட்டுக் கொண்டு வருவாய் என்று கட்டளை அருளினார். வீரபாகு தேவர் அதனை கேட்டு நன்றென்று இவரை வணங்கி மிக மகிழ்ந்து விடை பெற்றுக் கொண்டு போர்க்களத்தை நீங்கி மகேந்திரபுரியில் போய் தர்ம நெறி தவறிய தீயோர்களாகிய அவுணர்கள் நெருங்கிய கோயிலில் பூந்து சயந்தனின் தேவர்களும் வருத்தமுற்றிருக்கின்ற சிறைச்சாலை அடைந்தார். அடைந்த வீரபாகு தேவருடைய தன்மையை நோக்கி துன்பந்திருந்த சயந்தனின் தேவர்கள் யாவரும் ஆச்சரியம் வந்து கால்களில் பூட்டிய விலங்குகளை விலங்குகளை ஓடிய அவரை அஞ்சலித்து, வீரரே, சிறையில் அகப்பட்ட நாம் நம்முடைய துன்பத்தை நீக்குவதற்கு இங்கே வந்தீரோ என்று ஆரவாரி தெளிந்து கூறினார்கள். அதனை வீரபாகு தேவர் கேட்டு, தேவர்கள் நீவிர் யாவரும் வம்மின்கள் உம்மை வருந்திய கொடிய சூரபன்மனை அவுணசேனைகளோடும் பெருமானாகிய அரும கடவுள் வேட்படையினால் இப்பொழுது சங்கரித்தார் என்று கூறினார். சைந்தன் முதலிய தேவர்கள் அதனை கேட்டு சதேமுகத்திடைத்தவர்கள் போல சதேக முத்தியை அடைந்தவர்கள் தேகத்திலோட முத்தி அடைந்தவர்கள் போல மகிழ்ந்து கால்களில் பிணித்த விலங்குகளை மூட்டுக்களை மறுத்து மகேந்திரபுரியை நீங்கி சென்றார்கள். சிறைக்களத்தினின்று நீங்கிய சைந்தன் முதலிய தேவர்களும் அரம்பெயர்களும் அவ்விடத்தை விட்டு போர்க்களத்தை அடைந்து அரும கடவுளுடைய திருவடியை மும்முறை நமஸ்கரித்து துதித்து மகிழ்ந்து விளங்கினார்கள். அக்கடவுள் அவர்களுக்கு பேரருள் உறிந்து நோக்கி, கொடியவனாகிய சூரபன்மனுடைய சிறையிலே பலகாலம் அகப்பட்டு மிக பெரிய துன்பத்தில் மூழ்கினீர். இனி துன்பமின்றி சிவற்கலோகம் பாக்கியத்தில் என்று இருந்து வாழுதீர் என்று அருளி செய்தார். இந்த அருமை திருவாக்கை கேட்ட தேவர் களிப்படைந்து அடியங்கள் இந்தோம் என்று மீண்டும் அவரை வணங்கினார்கள். கொஞ்சம் குரல் வணங்குவதற்கு இந்திரன் அதனை கண்டு பழைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி மனத்தில் சந்தோஷம் அடைந்து இந்திர வாக்கியத்தை பெற்ற அந்நாளிலும் இனிமையோடு இருந்தான். அவ்விந்திரனை சயந்தன் வணங்கினான். அவன் களிப்புற்று சயந்தனை தழுவி முதுகை தடவி, மகனே, பல யோகாலம் சூரபன்மனுடைய சிறையில் பட்டு இழைத்தாய் போடும் என்று கூறி தேவர்கள் யாவரையும் முறையாய் தழுவினான். முருகக் கடவுள் சூரபன்மனுடைய போரிலோ அந்நாள்காரும் இறந்த பூத சேனைகள் முழுவதும் அங்கே வரும் வண்ணம் திருவுள்ளம் செய்தார். இறந்த பூதகணங்கள் எல்லாம் வந்து கூடின. அங்கனம் கூடிய பூத சேனைகள் அருமுக பெருமானுடைய சந்நிதியிலேயே வணங்கி சமுத்திரத்திலே ஜலப்பிரவாகங்களை எல்லாம் வந்து நெருங்குமாறு போல தம் இனத்தோடு வந்து செறிவனவாயின. கிருபா சமுத்திரமாகிய சண்முக கடவுள் சமுத்திரராஜனாகிய வருணனை நோக்கி, கொடிய சூரவன்மன் இருந்த மகேந்திரபுரியை பிரளய காலத்தில் பூமியை அழித்தல் போல் விரைந்து அழித்து நுகருதி என்றான். வர்ணன் நன்றென்று இசைந்து மேலெழுந்து மகேந்திரபுரியை அங்குள்ள உயிர்களோடு சமுத்திரத்தோடு அழுத்தினான். நல்ல கூத்துத்தான். ஆறுமுக கடவுள் அறிவிரமேந்திராதி தேவர்களும் வீரவாகு முதலிய வீரர்களும் தோத்திரம் செய்து மருங்கில் வரவும் பூதசேனைகளை ஆற்று ஒருங்கு செல்லவும் போர்க்களத்தை நீங்கி மகேந்திரபுரியை கடந்து இலங்கை நகரத்தையும் சமுத்திரத்தையும் தாண்டி அழகிற் சிறந்த திருச்செம்பதியை அடைந்து மயில்வானத்தின் இழந்து கோயிலில் போய் மயில்வானத்தின் இழந்து என்றால் இறங்கி இழந்தண்டும் போல இலங்க வருங்க. மயில் வாகனத்தின் இழிந்து கோயிலில் இழிந்தென்றால் போல இறங்கினதான் அவங்கள அந்த காலத்து தான் முடியுது. 18ஆம் ஆண்டு தான் கோயில் போய் இந்திரன் முதலாகிய தேவர்கள் வணங்கி துதிக்க உலகங்களுக்கு அருளையும் கருணையோடு திவ்ய சிங்காசனத்தின் மீது இனிதாக வீற்றிருந்தருளினார். அப்பொழுது சூரியன் அஸ்தமனம் ஆயினார். இந்த
பாருங்க நீங்க வேறேக்க என்ன சொன்னீங்க எனக்கு இயலாது தொண்டை வாசிக்கல இப்ப கூட வேற வாசிக்க தொண்டை கிளியர் ஆகுது பாருங்க உங்களுக்கு எப்படி? இந்த சளி வந்து அடைக்காரின்னு மாதிரி இருக்கு இல்ல இல்ல என்னென்றால் இந்த வாசிப்பு எங்களுக்கு மூச்சு பயிற்சியை தருகுது அப்ப ஓ, அந்த ஓ, வருத்தங்கள் மாறும். நான் கண்ட உண்மை வாசிங்க ஒரு நீங்க அந்த வேளை அந்த வேளை பிரமா முதலிய தேவர்கள் ஆறுமுக கடவுளை நமஸ்கரித்து தமியங்கள் தேவரீருடைய திருவடி தாமரைகளை அர்ச்சனை செய்வோம் என்று பிரார்த்தித்தார்கள். அவர் நன்றன்று அதற்கு உடன்பட்டார். அத்தேவர்கள் திருமஞ்சனம், சந்தனம், புட்பம், தூப தீபம் முதலிய பூசை திரவியங்கள் எல்லாவற்றையும் கணப்பொழுதில் அங்கே தெரிவித்து சுவேருமான உமாதேவியாருக்கு உபதேசகுமார தந்திர விதிப்படி திரத்தியோடு ஆறுமுக கடவுளுக்கு கும்பம், பிம்பம், யந்திரம் ஆகிய மூவகை இடத்திலும் அவர் திருவுள மகிழ்ந்து கேதுவாகிய பூசனை செய்து திருவடைகளை வணங்கி அஞ்சலித்து துதி செய்தார்கள். அக்கா அத என்ன சொல்லுங்க அப்ப மூவனிடத்தும் அவர் திருவிழா மகிழ்தற்கு ஏதுவாகிய நீங்க மகிழ்ந்து பேந்துக்கு ஏதுவாகியன்னு படிக்கிறீங்க. மகிழ்தற்கு திருவிழா மகிழ்ந்தற்கு ஏதுவாகிய அவங்கள தமிழே கஷ்டம் அதுக்குள்ள நீங்கள ஒரு தமிழ அவங்களோட மனது மகிழ செய்த மகிழ்தற்கு ஏதுவாகிய அது கேது அதுக்குள்ள கேது வந்த மாதிரியே இருக்கிறாரு. அவன் என்ன மகிழ்ந்து கேது அவன் என்ன தமிழே வித்தியாசம் இதுக்குள்ள மாத்தி விடுறான் அவளை. மகிழ்தற்கு ஏதுவாகிய பூசனை செய்து திருவடிகளை வணங்கி அஞ்சலித்து துதித்தார்கள். சுப்பிரமணிய கடவுள் அவர்களை நோக்கி திருவிழா மகிழ்ந்து போர் புரிந்து நீவீர் வேண்டும் குறைகள் உண்டானால் சொல்லுங்கள் என்று அருளி செய்தார். அவர்கள் எம்பெருமானே சூரவன்மனை சங்கரித்து எங்களை காத்தருள்வீர். இதனால் உம்முடைய மிகுந்த திருவருளை பெற்றோம். இனி நமக்கு யாது குறை உள்ளது? ஆயினும் அடியங்களுக்கு இந்த வரம் இன்னும் ஒன்றுள்ளது. தேவரீருடைய அடியங்களாகிய எங்களுடைய உயிர் இவ்வுடம்பில் நிற்கும் அளவும் உம்முடைய உபய பாதார விந்தங்களில் மிகவும் தலைமான அன்பு எங்கள் மாட்டி இருக்கும்படி வரந்தந்தருளும் என்று வேண்டினார்கள். அவர் நன்றன்று இறங்கி அருள் புரிந்தார். அடி பிரமேந்திராதி தேவர்கள் யாவரும் குமார கடவுளை துதித்து கொண்டு அங்கே இருந்தார்கள். அற்றை இராக்காலம் வெளிய சூரியன் உதித்தார். அப்பொழுது சர்வஞராகிய குமார கடவுள் அங்கே தேவ தட்சணை கொண்டு ஒரு சிறந்த கோயிலை அமைப்பித்து இலிங்கத்திலே சிவ இலிங்கத்திலே இலிங்கத்திலே சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து பஞ்சகவ்யம், சந்தனம் முதலிய வாசன திரவியங்கள், புட்பம், திருமஞ்சனம், நிவேதனம், பீதாம்பரம், மணி, தூபதீபம், கண்ணாடி, சாமரை முதலாகிய உபகரணங்களை தேவர்கள் கொண்டு வர சிவ ஆகம விதிப்படி அவரை பூசித்தார். திருச்சிற்றம்பலம் முற்றிட்டு திருச்சிற்றம்பலம் வாசிங்க. தேவகாண்டம் அஞ்சாவது தேவகாண்டம் ஒரு பந்திய வாசிங்க. இது அஞ்சாவது காண்டம். ஓகே, அஞ்சாவது காண்டம் தேவகாண்டம். திருப்பரங்குன்று சேர் படலம். அவர் அங்க போறார். ஒரு பந்திய வாசிங்க. கல்யாணம் நடக்க போகுது. திருப்பரங்குன்றத்துல தேவியான கல்யாணம் முடிச்சது. நிர்மலராய் நடக்க போகுது. ஆறுமுக கடவுள் மேற்கூறியவாறு சிவபூசை செய்து திருச்செந்தூரை நீங்கி தேவர்கள், முனிவர்கள், சேனை தலைவர்கள் முதலாயினர் திருமருங்கில் சூழ மயில் வாகனத்தில் இருந்து வந்து பிரம்ம, விஷ்ணு, இந்திரன் படை வீரர்கள் ஆகியவரையும் பார்த்து நீங்கள் உங்கள் போன் வந்துட்டு அப்பா சாயனம் நடிக்கிறான். போன் நடுங்க. சாயனம் போயிட்டா. ஓகேனா நிர்வாசி
உலகவாசியம் திருப்பி நிர்மலராகிய நிடுமலராகிய ஆறுமுகக் கடவுள் மேற்கூறியவாறு சிவபூசை செய்து திருச்செந்தூரை நீங்கி தேவர்கள் முனிவர்கள் சேனைத் தலைவர்கள் முதலான திருமருங்கி சூழ மயில் வாகனத்தில் இருந்து வந்து பிரமா விஷ்ணு இந்திரன் படை வீரர்கள் ஆகியவரையும் பார்த்து நீங்கள் உங்கள் வாகனங்களில் ஏறி நமக்கு பக்கத்தில் வாருங்கள் என்று திருவாய் மலர்ந்தருளினர். அவர்கள் யாவரும் தங்கள் வாகனங்களில் ஏறி வந்து சூழ்ந்தார்கள். 2000 வெள்ளம் பூதர்களும் வந்து நெருங்கினார்கள். பூதூளியினால் பொன்னுலகமும் ஊழியாயது. குடைகளும் கொடிகளும் ஆலவட்டங்களும் நெருங்கின. கொம்பு ககளம் பேரிகை முதலிய வாத்தியங்கள் ஒலித்தன. வாகனமாகிய மயில் கூந்தோறும் ஆதிசேடன் பயந்து அசைய அம்மயில் மூக்கினாற் பூமியை கொத்தி அப்பாம்பை ஆராய்வதாயிற்று. கொடியாகிய கோழி மூக்கினால் முகிலை கீறி அதனிடத்தில் உள்ள இடியை விதைகளைப் போல பற்றுவதாயிற்று. யானைகள் புதசேனைகளுடைய ஆர்ப்பினால் அஞ்சி மயங்கி விழுந்தன. புலிகள் முரசின் நொடியை கேட்டு ஓடின. சிங்கங்கள் யானை முகத்தை உடைய பூத வீரர்கள் செய்யும் புலிற்றொலியினால் அயர்ந்தன. யாளிகள் மான் முகத்தையுடைய வீரர்களின் ஒலிக்கும் பயந்து குரங்கு கூட்டங்களுள் பூந்தன. வேத ஒலியும் தேவர்களுடைய வாழ்த்தொலியும் மற்ற ஒலிகளும் முருகக் கடவுளுடைய வாகனமாகிய மயிலிற் கொடியாகிய கோழியும் செய்கின்ற ஒலிகளால் மறைந்தன. மலைகள் பூதர்கள் செல்லுதலால் அசைந்தன. இவ்வாறாக சேனைகள் முன்னணியிலும் பின்னணியிலும் மருங்கிலும் நெருங்கிச் செல்ல அறுமுகக் கடவுள் திருச்செந்தூரை நீக்கி குறிஞ்சி நிலத்தில் வழியாகச் சென்று மதுரை நகரத்தின் மேற்றிசையிலுள்ள பரங்குன்றத்தை அடைந்தார். திருப்பரங்குன்றத்தை அடைந்தார். அப்பொழுது அங்கே தவம் செய்து கொண்டிருந்த மறைக்குது தவம் செய்து கொண்டிருந்த பராசர முனிவருடைய பராசர முனிவருடைய புதல்வர்கள் அறுவரும் பிரமா முதலிய தேவர்களும் சுப்பிரமணிய கடவுளை வணங்கி தேவரீர் இம்மலையிலே வீற்றிருந்தருளும், இது சிறந்த தானம் என்று விண்ணப்பம் செய்தார்கள். அதனை முருகக்கடவுள் கேட்டு யாமும் இங்கே செல்ல நினைத்தோம், நீரும் அதனையே சொன்னீர். உம்முடைய கருத்தும் நம்முடைய சிந்தனையும் ஒருபட்டது நன்று என்று மகிழ்ச்சியோடு கூறி அத்திருப்பரங்குன்றத்தின் சாரலிலேறினார். பூத சேனைகள் சாரலைச் சூழ்ந்து அதன் மேல் ஏறின. தேவை தச்சன் அம்மலையின் மலையின் மீது அளவில்லாத வீதிகளையும் கோயில்களையும் சோலைகளையும் பாவிகளையும் அமைத்தான். சுப்பிரமணிய கடவுள் அவனுடைய சிற்பத் தொழிற்திறமையை நோக்கி கருணை செய்து வீதிகளிலே சேனா வீரர்களை இருத்தி தாம் கோயிலை அடைந்து மயில் வாகனத்தில் நின்று இறங்கி அரிபிரமேந்திராதி தேவர்களும் வீரவாகு முதலிய வீரர்களும் மருங்கில் வர சிற்சபையில் போய் திவ்ய சிங்காசனத்தின் மீது வீற்றிருந்து பிரமா முதலிய தேவர்களை அவரவர்களுக்கு அனுப்பினார். இவரும் இலக்கத்தியொன்பரும் பூதப்படை தலைவர்களும் பூதர்களும் அவருடைய திருவடிகளை வணங்கி பக்கத்தில் நெருங்கி ஏவலை செய்து கொண்டு நின்றார்கள். பராசர முனிவருடைய புத்திரர்கள் அறுவரும் அவருடைய திருவடிகளை பூசணை செய்து துதித்து நின்றார்கள். முற்றருங்குணர்ந்த பராசர முனிவற்ற மீன்கள் தான் இதா வந்த 6 முகங்களை முற்றருங்குணர்ந்த குணக்கடவுளாகிய
தன்முக பெருமானவர்கள் மீது கிருபை வாழத்து சுயருமான் முன்னாளில் அவருக்கு சொல்லி அருளிய திருவாக்க திருவுள்ளங்கொண்டு அவர்களுக்கு ஞானத்தை உபதேசித்து திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருந்தார். அரும கடவுள் மகேந்திரபுரியை நீங்கி பூமியில் வந்ததை சொன்னோம். இனி அவர் வீரகுமாரராகிய அம்மையை திருமணம் செய்வதை சொல்லலாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. தெய்வ யானை அம்மை திருமணம் 5ஆம் காண்டம் நடக்குது. 6வது காண்டம் தக்ஷண்ட காண்டத்தோட இந்த கதை முடியும். இப்ப 5ஆம் காண்டம். இந்திரன் தம் பகைவனாகிய சூரவன்மனை சங்கரித்து விண்ணுலக அரசாட்சியை கொடுத்தருளிய வேலாயுதராகிய அறுமுக கடவுளுக்கு தன் மகளாகிய தெய்வ யானையம்மையை திருமணம் செய்து கொடுக்க எண்ணி அவ்விருப்பத்தை விஷ்ணுவும் பிரமாவும் மற்ற தேவர்களும் அறியும்படி கூறினான். அவர்கள் அதனை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து உன் எண்ணன் நன்று என்று வியந்து உன் மகளாகிய தேவயானையும் அறுமுக கடவுளை திருமணம் செய்யும்படி சரவணப் பொய்கையில் முன்னாளிலே தவம் செய்து வைத்தாள். அதன் பயன் இப்பொழுது கைகூடியது போலும். அவளை திருப்பரங்குன்றத்திலே திருமணம் செய்து கொடுத்தற்கு விரைந்து முயலுதி என்று சொல்லி அங்கே இருந்தார்கள். அப்பொழுது இந்திரன் ஒற்றனை நோக்கி, நீ விரைந்து சென்று மேலிமறையில் இருக்கிற என் மனைவியாக ஐராணியை மகளாகிய தெய்வயானையோடு இன்றை அழைத்து வருவாய் என்று பணித்தான். தூதுவன் இசைந்து மேருமலை சென்று ஐராணியை அடைந்து வணங்கி, நின் மெனக்கருத்துக்கு செய்த நிகழ்ச்சியை கேள். சூரவன்மன் இறந்தான். சயந்திரகுமாரனோடு தேவர்கள் சிறை நின்று நீங்கினார்கள். சுப்பிரமணிய கடவுள் சேனைகளோடு மீண்டு வந்து திருப்பரங்குன்றில் வீற்றிருந்தார். அது நிக்க உனது நாயகர் உன்னை மகளோடு திருப்பரங்குன்றத்துக்கு அழைத்து வரும்படி இன்று என்னை அனுப்பினார். மகளோடு நன்றி வருவாய் என்றான். இந்திராணியிலிருந்து வாசிங்க. இந்திராணி அவ்வார்த்தையை கேட்டு ஆச்சரியமுற்று துன்பம் நீங்கி எப்புறப்பிலும் அடையாத இன்பமுடையவளாய் விரைந்து தன் மகளாகிய தெய்வயானோடு எழுந்து ஐராவத யானையின் மேல் ஏறி பக்கத்திலே அரம்பெயர்கள் காக்க ஆகாய வழியாக சென்று திருப்பரங்குன்றத்தை அடைந்து தன் நாயகனாகிய இந்திரனுடைய கோயிலில் போய் அசுரர்கள் யுத்தகாண்ட நடக்க வந்த கடுமையான வசனங்கள் இனி வராது. இனி தேவர்கள் நல்ல வசனங்கள் தான் வரும் பாருங்க. அதை ஓத்தல பொறுத்தான் எழுதினவர் தான் இல்லையன்றி அசுரர்கள் கதைக்கிறது அப்படித்தான். வந்திகி போகுதி அப்படி. இது தேவர்கள். இன்பமுடையவராய் விரைந்து தன் மகளாகிய தெய்வயானோடு எழுந்து ஐராவத யானையின் மேல் ஏறி பக்கத்திலே அரம்பெயர்கள் காக்க ஆகாய வழியாக சென்று திருப்பரங்குன்றத்தை அடைந்து தன் நாயகனாகிய இந்திரனுடைய கோயிலில் போய் தெய்வயானை அம்மையோடு அங்கே இருந்தாள். மகேந்திரபுரியிலே சூரவன்மன் மன்னுடைய சிறை நின்று நீங்கிய அரம்பெயர்கள் மின்னலை கண்டு மகிழ்கின்ற மயிர்குழாங்கள் போல இந்திராணியினுடைய வரவை கண்டு இன்பம் அடைந்தவர்களாய் தம்முடைய அரசியை பெற்றோம், யாமினி உயர்ந்தோம் என்று அஞ்சலித்து முறையாக அவளை வணங்கினார்கள். ஐராணி தன் குமாரனாகிய சைந்தனை கண்டு தனங்களி நின்றும் பாலொழுக இதை நாக்கினேன் பாலொழுக எத்தனை வயது இல்ல அந்த அன்பை சொல்றதுக்கு இப்படி சொல்லுது. பாலொழுக அன்பினால் அவனை கட்டி தழுவி மகிழ்ந்து நல்ல பாலொழுதுன்னு சொல்லியிருந்தேன். சரித்திரங்கள் முன் புதைத்து வைத்த சோமநிதியை பெற்றார் போல புதைத்து வைத்த சோமநிதியை பெற்றார் போல திரார்கள் முன் புதைத்து வைத்த சோமநிதியை பெற்றார் போல கவர்ச்சியை நீக்கினார், கவலையை நீங்கினார். மிக்க வறுமையினால் பசி நோய் உழந்தோர் பெருஞ்செல்வத்தை கண்ட பொழுது பெருமகிழ்ச்சியினால் வறுமையை பெற்றார் போல இந்திரன் தன் பக்கத்தில் வந்த ஐராணியை வடிவத்தை கண்டவளவில் அவளை குடினாற் போல மகிழ்ச்சி அடைந்தார். பின்பு இந்திரன் முருக கடவுள் தன் மகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை அவருக்கு விண்ணப்பம் செய்ய நினைத்து தேவர்களோடு சென்று அவருடைய திருவடிகளிலே பூக்களை தூவி வணங்கி துதித்து, எம்பெருமானே, தேவரீர் அசுரலாகிய கலைகளை களைந்து இந்த தேவர்களுடைய சிறையை மீட்டு தமியனுக்கு பழைய சொர்க்க உலக பாக்கியத்தை தந்தருளீர். இவைகளை எல்லாவற்றையும் சிந்தித்து தேவரீருக்கு செய்நன்றியாக சிறியேன் செய்யத்தக்கது யாதையாயினும் என்றுண்டோ. ஆயினும் தமியனுடைய மகளாகிய தெய்வயான இத்திருப்பரங்கத்தில் வந்திருக்கிறாள். அவளாகிய தெய்வயானை
அவளை திருப்பரங்குன்ற தேவரீர் ஆண்டி, அவளை தேவரீர் யாங்கள் உந்து. அவள் அவளாகிய தேவையான இப்பெருங்குன்றத்தில் வந்திருக்கிறாள். ம். அவளை தேவரீர் யாங்கள் உய்ந்து இப்பிறவியினாலையும் பயனையும் பெற்று பயனை சிறந்தோங்க பெற்று பயனை பெற்று தேவரீர் யாங்கள் உய்ந்து பிறவியினால் பயனை பெற்று சிறந்தோங்க திருமணம் செய்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தான். சுப்பிரமணிய கடவுள் இந்திரன் நோக்கி, உன் மகளும் நம்மை மனம் செய்யும்படி முன்னே மிக தவம் செய்தலானாள். ஆனால் நீ கருதியபடியே நாளைக்கு அவளை மனம் செய்வோம் என்று அருளி செய்தார். அதனை இந்திரன் கேட்டு அளவு கடந்த மகிழ்ச்சியுற்று அதனால் செருக்கடைந்து அக்கடவுளுடைய திருவடிகளை திருமேனி சூடி சிரமேற்சூடி முதல்வரே கொஞ்சம் ரிலாக்ஸா வாசியுங்க. கடவுளுடைய திருவடிகளை சிரமேற்சூடி முதல்வரே அடியங்கள் சிறப்புற்றோம் என்று கூறி வாய்த்தலிலே வந்து மிக விரைந்து செல்லுகின்ற பல தூதுவர்களுடைய முகத்தை நோக்கினான். அவர்கள் அவனை வணங்கி நின்று, மரசனே தமியங்கள் செய்யும் பணி யாது என்று வினவினர். அவன் அவர்களை நோக்கி, ஆதிகி திருக்கைலாசவாதியாகிய முகுந்த சக்கரவர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்தி முதலாகிய பூவுலக அரசர்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மற்ற இடங்களிலும் இருப்போர்க்கும் எம்பெருமனாகிய சுப்பிரமணிய கடவுளுடைய திருமணம் நாளைக்கு என்று சொல்லி அவர்கள் யாவரையும் விரைந்து பெருங்குன்றத்திற்கு அழைத்து வருதீர் என்று பணித்தான். அத்தூதுவர்கள் நன்றென்று வணங்கி போயினார்கள். ராணிய கபடி இந்திரன் தேவதச்சனை அழைத்து இந்திரன் தேவ தச்சனை அழைத்து அருமுக கடவுளுடைய திருக்கல்யாணத்திற்கு ஏற்ற அலங்காரங்கள் எல்லாவற்றையும் செய்வாய் என்றான். விசுவஹன்மன் அதனை கேட்டு அத்திருப்பெருங்குன்றத்தின் ஒரு சாரில் பசும்பொன்னால் நிலம்படுத்து நவரத்தினங்களையும் இழைத்து அழகு பெற ஒரு மண்டபம் அமைத்து மேலிடங்களிலே பல நிற விதானங்களை கட்டி மாலை சாமரம் முதலியவற்றை தூக்கி அந்த மண்டபத்தின் நடுவில் அருமுக கடவுள் வீட்டிற்கு சிற்ப நூல் விதிப்படி ஓர் ஆசனம் அமைத்தார். அதன்பின் அவருக்கு பக்கத்தில் வருகின்ற விஷ்ணு பிரம்மா முதலிய தேவர்களும் பிறரும் இருத்தற்கு ஏற்ற இடங்கடோறும் அளவில்லாத ஆசனங்களை அமைத்தார். திருக்கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்திலே பல கோபுரங்களையும் அநேக ரத்தின மண்டபங்களையும் எண்ணில்லாத சபைகளையும் அமைத்தார். கால நியதியின்றி யாவர்க்கும் நினைத்த பொழுதெல்லாம் தம் பயனை கொடுக்கின்ற சோலை, வாவி, சுனை ஆகிய இவைகளின் தொகுதிகளை இயற்றினார். அத்திருக்கல்யாணத்திற்கு வேண்டிய பிறவற்றையும் உண்டாக்கினார். இந்திரன் அவற்றை நோக்கி மகிழ்ந்து திருக்கல்யாணத்திற்கு வேண்டும் உபகரணங்கள் எல்லாவற்றையும் விரைவில் வருவித்தான். இந்திரனுடைய இச்செய்கை நிற்க அவனுடைய தூதுவர்கள் முன்னே சென்று திருமணம் சொல்லுதலும் அதனை தரிசிக்கும்படி கமலா தரிசிக்கும்படி முசுகுந்த சக்கரவர்த்தி வரும் சிறப்பை இனி சொல்வோம். முன்னொரு நாளிலே திருக்கைலாச மலையில் உள்ள சோலையில் சுயருமானும் மாதவியாரும் எல்லையில்லாத மகிழ்ச்சியோடு வீற்றிருந்தார்கள். அங்குள்ள வில்வ மரங்களின் கிளைகளிலே முசுவின் கூட்டங்கள் தங்கியிருந்தன. அவற்றுள் முனிவர்களைப் போல முள் காத்திருந்த ஓர் ஆண் முசு அவரிருவர் மீதும் அளவற்ற வில்வ பத்திரங்களை பறித்து சொரிந்து கொண்டிருந்தது. அதனை உமாதேவியார் பெறாதராய் சிறிது சினம் செய்தார். அவருடைய செய்கையை சுவேருமான் பார்த்து, சத்தியே, இங்கே நம்மை அர்ச்சனை செய்கின்ற இம்முக முசுவை நீ கோவிப்பது என்னை? இதனை தவிர்தி என்ற என்னலும் உமையம்மையார் கோபமில்லராகி அதற்கு அருள் புரிந்தார். கைலாசபதி அம்முசுக்கலையின் மனத்திலுள்ள
அஞ்ஞானத்தை கெடுத்து மெஞ்ஞானத்தை கொடுத்தருளினார். ஞான முதிக்க பெற்ற முசுக்களை வில்வ மரச்சினையினின்றும் விரைந்திறங்கி மனம் நடுங்கி பரமவிதா மாதர்களாகிய பார்வதி பரமேஸ்வரர்களை அன்போடு வணங்கி பொய்யடியேனாகிய தமியேன் செய்த பிழையை பொறுத்தருள் வேண்டும் என்று பிரார்த்தித்து சிவபெருமான் அதனை கேட்டு நீ செய்த இதனை பிழை என்று சொல்ல சிறந்த வில்வ பத்திரங்களை கொண்டு நம்மை பூசனை செய்தாய். அதனால் நீ மனுவம்சத்தில் பிறந்து உலகம் முழுவதையும் அரசாள்வாயா என்று அருள் புரிந்தார். முசு அத்திருவாக்கை கேட்டு மிகுந்த துன்பத்தை அடைந்து விம்மி இறங்கி நடுங்கி எழுந்து சிவபெருமானை வணங்கி நின்று எம்பெருமானை அடியேன் உங்களை நாடோறும் தரிசனம் செய்து கொண்டு அழியாத பேரானந்த செல்வத்தோடு இங்கே இருத்தலையிட்டு பூமியில் போய் அழியும் இயல்புடைய அச்செல்வ வலையில் அகப்படுவேனாயின். இந்த முசு குந்த சக்கரவர்த்தி தான் அம்பரீசன் சகோதரன். அம்பரீச கிருஷ்ணாண்ட கதையில வாரார். மீட்டு எவ்வாறு அழைப்பேன் என்றது. அதனை எம்பெருமான் கேட்டு முசுவே உன் மனக்கிடக்கை நன்று நீ இப்போது பூமியில் போய் அரசாண்டிருந்து பின்பு நம்முடத்து வருந்தி வேறொன்றையும் நினையாதே என்று திருவாய் மலர்ந்தார். அப்பொழுது முசுக்கலை எம்பெருமானே பொய்யை மறைத்த புலால் மயமாகிய இவ்வுடலை பேணி அம்மானிட பிறப்பிலே செய்வன தவிர்வன அறியாது மயங்காவண்ணன் இம்முசுவின் முகத்தோடு பிறக்கும்படி அடியனுக்கு திருவருள் புரியும் என்று பிரார்த்தித்தது. சிவபெருமான் அவ்வரத்தை அதற்கு கொடுத்தருளினார். முசுக்களை திருக்கைலாய மலையை நீங்கி பூமியில் வந்து வருவாய் குன்ற செல்வங்கள் சுருங்கியும் அதனால் மிகுந்த துன்பத்தை அனுபவித்தும் சத்தியத்தை நிலைபெறுத்தி பூமியை ஆண்ட அரிச்சந்திர மகாராஜனுக்கு ஒரு வழி தோன்றலாய் முகமொன்று மாத்திரம் முசுவினருவும் மற்ற அவயங்கள் எல்லாம் மன்மதனை சிறந்த அழகுடையதாக பிறந்து முசுகுந்தன் என்னும் நாமத்தை பெற்றிருந்தது. இவ்வாறு பிறந்த முசுகுந்தன் சோழ நாட்டில் உள்ள கருவூரில் இருந்து கொண்டு முடிசூடி பூவுலகில் உள்ள எல்லா ஜெயங்களையும் தன்னுடைய தோளின் மேற் சுமந்து சூரியனிருக்கும் இடத்தில் ஓரிளம்பிறை இருந்தாற்போல சூரபன்மனுடைய ஆணையை கடக்க மாட்டாதவனாய் அவனுக்கு கஞ்சி ஒழுகினான். அவன் சுப்பிரமணிய கடவுள் சூரபன்மனை சங்கரித்ததை கேட்டு பழைய கவலை நீங்கி மிகுந்த வலிமை பெற்று தன் அரசீரிமையை சிறப்புற நடத்தி இருந்தார். முசுகுந்த சக்கரவர்த்தி அங்கனம் அரசியற்றி கொண்டிருக்கும் நாளில் இந்திரனுடைய தூதவர்கள் அவன் முன் சென்று வாழ்த்தி, மகாராஜனே, யாங்கள் உமது நண்பனாகிய இந்திரனுடைய தூதவர்கள், உன் சுற்றமும் நீயும் அழிவில்லாது செல்வத்தோடு வாழ்வாய். நாம் சொல்வதை கேள். உனக்கு நல்ல சோபனம் ஒன்றை சொல்ல வந்தோம். அறுமுக கடவுள் சூரபன்மனை சங்கரித்து திருச்செந்தூருக்கு வடதிசையில் வந்து மதுரை மாநகரில் மேற்றிசையில் இருக்கின்ற திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருந்தார். அக்கடவுளுக்கு இந்திரன் தன் மகளாகிய தெய்வயானை தெய்வயானை
தேவயானையை நாளைக்கு திரு கல்யாணம் செய்து கொடுக்கின்றார். இந்த சோபனத்தை உனக்கு சொல்லும்படி நம்மை அனுப்பினான். நிகரில்லாத திருமணத்தை தரிசிக்கும்படி சேனைகளோடு புறப்பட்டு திருப்பரங்குன்றத்திற்கு வருவா என்று சொன்னார்கள். முசுகுந்த சக்கரவர்த்தி அதனை கேட்டு மனதில் மகிழ்ச்சி பொங்க ஆறாமையினாலே மெய் பனிப்புற்றெழுந்து தூதுவர்களை தழுவி அந்த சோபனத்திற்காக நமக்கு நாம் செய்யத்தக்க உபகாரம் ஒன்றுமில்லையே என்று கூறி, இங்குள்ள என் நிதிகள் எல்லாவற்றையும் தரவா, உன்னுடைய குடை சாமரங்களாகிய விருதுகளை தரவா, என் அரசியலை தரவா, நீ விரும்பியது யாது சொல்லுங்கள் என்றார். அதனை கேட்டு மாழ்ந்த தூதர்கள் அவனுடைய அன்பின் பெருக்கத்தை நோக்கி, மகாராஜனே, அரசனுடைய பணியை சொல்லுகின்ற தூதர்களுக்கு நீ சொல்லிய இவைகளெல்லாம் ஏற்பனவல்ல. நீ மிக விரைந்து நம் அரசனாகிய இந்திரனிடத்து செல்வதே நீ கூறியவற்றை நமக்கு உதவியதற்கு ஒப்பாகும் என்று சொல்லி அவ்விடத்தை நீங்கி பூவுலகத்திலுள்ள மற்ற அரசர்கள் யாவருக்கும் திக்குப்பாலகர்களுக்கும் ஆகாயத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் முதலாயினருக்கும் முனிவர்கள் யாவருக்கும் திருக்கல்யாணத்தை சொல்லி போயினார்கள். இந்திரனுடைய தூதர்கள் போய பின் முசுகுந்த சக்கரவர்த்தி தனது நகரவாசிகளும் சேனைகளும் சுப்பிரமணிய கடவுளுடைய திருமணத்தை தரிசிக்க செல்லுமாறு யானையின் மீது முரசறையும்படி பணித்தான். திருவாரூரிலே தியாகராஜ பெருமானுடைய திருவிழாவில் இந்திரன் யானை மீது ஏறி முரசறைந்து சாற்றித்திருந்தது போல அத்திருமணத்தை வள்ளுவன் கரூரிலே யானை மீது ஏறி முரசறைந்து சாற்றித்திருந்தான். அதனை கேட்ட அந்நகரத்து ஜனங்களும் அரசனுடைய சேனா வெள்ளங்களும் பெரும்புறக்கடலை நோக்கி செல்லும் மற்ற கடல்களைப் போல ஒருங்கி எழுந்தன. கச, ரத, துரக, பாதாதியாகிய 4 வகை சேனைகளும் போயின. பல வகை ஆயுதங்களை ஏந்திய படைத்தலைவர்களும் வீரர்களும் போயினார்கள். சுப்பிரமணிய கடவுளுடைய திருக்கல்யாணத்தை தரிசிக்க வேண்டும் என்னும் ஆசையினால் பல பெண்கள் பூமியில் நடந்து சென்றார்கள். பல பெண்களும் ஆடவர்களும் யானையில் ஏறி சென்றார்கள். பலர் பெண்களோடு தேர்கள் ஏறி சென்றார்கள். பல பெண்கள் பல்லக்குழிகளிலும் சிவிகையிலும் சென்றார்கள். அத்திருக்கல்யாணத்துக்காக செல்கின்றவர்களுள் கால், கை முதலிய அவயவங்கள் இல்லாதவர்களை பெற்றும், ஊமைகள் பேச்சை பெற்றும், குரல்கள் கண்களை பெற்றும், வலிமை இல்லாதவர் வலிமையை பெற்றும் சென்றார்கள். முருகக் கடவுள் மாட்டு அன்பு வைத்தவர்களுக்கு இதுவா அரியது. பாணர்களும் விரலியர்களும் யானைகளிலும் தேர்களிலும் ஏறி யாழை வாசித்து இசைவாடி கொண்டு போயினார்கள். பலர் கொக்கரை, படகம், பேரி, குடாமுலா முதலவிய பலவகைப்பட்ட வாத்தியங்களை இயம்பி போயினார்கள். ஆகாய வழி கொண்டு செல்கின்ற தேவர்களும் முனிவர்களும் முசுகுந்த சக்கரவர்த்தியின் மேற்பூமலை பொழிந்தார்கள். இவ்வாறு சனங்களெங்கும் நெருங்கி செல்லும் பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னுடைய சுற்றத்தாரலும் மந்திரிமாரும் முன்னும் பின்னும் இருமருங்கிலும் மொய்த்து செல்ல ஒரு தேரின் மேலேறி சேனைகளோடு தன் நகரத்து ஜனங்களோடும் உள்ள நிலத்தையும் மருத நிலத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் ஜாறுகளையும் கடந்து ஆறுகளாக்கும் உச்சி காலத்திலே திருப்பரங்குன்றத்தை அடைந்தான். அப்பொழுது மற்ற பூவுலக அரசர்களும் யாவரும் சேனைகளோடு அங்கு வந்து சேர்ந்தார்கள். முசுகுந்த சக்கரவர்த்தி முதலிய அவ்வரசர்கள் ஒருப்பட்ட மெனத்திறனாய் தம்முடைய 4 வகை சேனைகளையும் மற்ற ஜனங்களையும் திருப்பரங்குன்றத்தை சூழ நிறுத்தினார்கள். அச்சேனைகள் எல்லாம் அம்மலையைச் சூழ மிக அளவு பெற நிறுத்தப்பட்டன. ஆடவர்களும் பெண்களும் அங்குள்ள சோலைகளிலே படங்கு வீடுகளில் தங்கினார்கள். அச்சோலையில் முசுகுந்த சக்கரவர்த்திக்காக ஒரு படங்கு வீடு அமைக்கப்பட்டிருந்தது. வணிகர்கள் நவரத்தினங்களையும் பொன்களையும் ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் பிறவற்றையும் திண்ணைகளின் மேல் வரிசையாக வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கு வந்த சனங்கள் அனைவரும் புனல் விளையாடியும் பூ கொய்தும் அவற்றை பகற்கால தண்ணில விளையாடினத புனல் விளையாடு அவற்றை பகற்காலத்தில் கழிக்க சூரியன் அஸ்தமனமாயினான். அன்றிரவு படிங்கும். அன்றிரவு ஆடவர்களும் பெண்களும் மது நுகர்ந்து கூடி மகிழ்ந்து, அப்பவே மது நுகரினம் அங்கே மது நுகர்ந்து கூடி மகிழ்ந்து அங்கே தங்கினார்கள். இவர்கள் இவ்வாறு இருக்க முசுகுந்த சக்கரவர்த்தி
முதலாய அரசர்கள் யாவரும் தேரின் நின்றும் இறங்கி திருப்பரங்குன்றத்தில் ஏறி தெய்வத்தச்சனால் அமைக்கப்பட்ட நகரத்தின் சிறப்பை பார்த்து திருமணச்சாலையை அடைந்து இந்திரனுடைய பாதங்களை வணங்கி களிப்படைந்தார்கள். அவன் அவ்வரசர்கள் யாவருக்கும் அருள் செய்து அவருடைய சிரமத்தை வினாவி பல உபகாரங்களை சொல்லி அளவலாவினான். ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் முதலிய கிரகங்களும் திக்கு பாலகர்களும் முனிவர்களும் தேவர்களும் பாதளவாசிகளும் பிறரும் திருப்பரங்குன்றத்தை அடைந்து அதன் மேல் ஏறி இந்திரனை கண்டு தொழுது களிப்படைந்தார்கள். முனிவர்கள் ஆசி கூறி வந்தார்கள். வறியவர் மகளிர்களும் தேவ மகளிர்களும் நீர அமர் மகளிர்களும் திசைகளில் உள்ள பெண்களும் இடிபத்தினிகளும் நாககன்னிகளும் இந்திராணிக்கு பக்கத்தில் வந்து நெருங்கினார்கள். தெய்வ பெண்கள் இந்திராணியுடைய பாதங்களை வணங்கி தெய்வயானை அம்மையின் பக்கத்தில் வந்து தெய்வயானையே கேள், நீ சூரவர்மனுடைய உள்ளங்கவர்ந்த வேலாயுதவரனாகிய கவர்ந்த உயிரை கேள், உங்களுக்கு நீ சூரவர்மனுடைய உயிரை கவர்ந்த வேலாயுதனாகிய அரும கடவுளுக்கு மனைவியாகின்றாய், அதனால் எவ்வுலகிற்கும் இரவியாவாய் என்று கூறி தனித்தனி அவ்வம்மையாருடைய பாதங்களை அன்போடு வணங்கி தீர்த்தார்கள். அப்பெண்கள் இயற்கையாளர் உடையவர்களாகிய அந்த தெய்வயானை அம்மையாருக்கு சிறிது செயற்கை அழகும் செய்ய நினைத்து அவருடைய மயிர் முடியினை மடியின் சூழலை விரலால் மெல்ல நீக்கி நாவியையும் வாசனையையும் பூசி சந்தனத்தையும் சாந்தையும் இங்க பல கிரியேட்டர்ஸ் அவர் எழுதின கதைய எல்லாரும் மாத்தி மாத்தி படிச்சா அப்ப நீங்களே தயாரிங்கோ ராணிய நாவியை வாசனையையும் பூசி சாந்தையும் பச்சை கற்பூரத்தையும் தடவி பனி நீரினால் அபிஷேகம் செய்து மெல்லிய திருவற்றாழையினால் அந்நீர் புலரும்படி கூந்தலை ஒற்றி மாந்தரில் போலும் அழகும் மென்மையும் காந்தியும் பொருந்தி சாயமூட்டாமல் தெய்வத்தன்மையால் இயற்கைகளாய் செம்பவளத்தின் நிறத்தை கொண்ட வஸ்திரத்தை உடுத்தி கூந்தலின் அகிர்புகையை கூட்டி சீதேவி எதிர்முகம் மஞ்சையும் வரம்புரி மகரப்பூவாய் என்னும் தலைக்கோலங்களையும் சோபனம் செய்த தலையின் அலங்காரங்கள் பற்றி சொல்லினான். திருமுகமாக மஞ்சை பரம்புரி மகர பக்குவமா என்னும் தலைக்கோலங்களை சோபனம் சொல்லி சாத்தி கோங்கம் பூவையும் வெட்சி பூவையும் செருகி வாசனை சிறந்த தெரியல் தொடையல் என்னும் மாலை விசேடங்களை சூட்டி கூந்தலை சுழியமாக முடித்து கருஞ்சாந்து பொட்டினை இட்டு அத்திலகத்தை சேர சுட்டியை பூட்டி காதிலே புலிமுக பொட்டிட்டு அத்திலகத்தை என்ன புலிமுக காதிலே புலிமுக பணியையும் கழுத்திலே முத்து மாலையையும் கரத்திலே வளையல்களையும் தோளிலே தொடியையும் சேர்த்து சனங்களிலே கலவை சாந்தை அப்பி மாலையையும் மணிக்கோவையையும் அணிந்து உத்தராங்கத்தை அத்தனங்களின் மேல் சேர்த்து பாதங்களில் பாடகம் சிலம்பு பாதசாலம் என்னும் அணிகளை சூழ்வித்து இவ்வாறு அலங்காரம் செய்து அவரை துதித்தார்கள். இனி இந்திரனுடைய செயல்களை சொல்வார். இந்திரன் பிரம்மாவை நோக்கி திருமணச்சாலை அமைக்கப்பட்டது, எல்லா தேவர்களும் வந்தார்கள். எம்பெருமானாகிய முருக கடவுளுக்கு திருமணம் செய்வதற்குரிய மூர்த்தத்தை ஆராய்ந்து சொல்லும் என்றான். அடுத்த கிழமை இந்திரன் கதையை படிப்போம். 432. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய்.